மூச்சு வாங்கிட்டு தான் இருந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் செக் பண்ணும்போது அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கான் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஏசப்பா எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அம்மான்ட்டே போனேன். ஏசப்பா பரிபூர்ண சுகம் தந்தார். இப்போ ஏசப்படி கிருபையால் நல்லாவும் ஆக்டிவாகவும் இருக்கிறான், நல்லா இருக்கான். தேவனுக்கு நன்றி. அப்படின்னு நிச்சயமாக ஜபங்களை கேட்டு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். யார் யாருக்குன்னா சாட்சி இருக்கா? பேசலாம். அடியன் கூட ஒரு சாட்சியை சொல்ல முடியாது, தேவ நாமத்தை உயர்த்தும்படியாக இங்கே நிற்கிறேன். நிச்சயமாக என் தகப்பனார் பார்த்தீங்கன்னா சுகவீனமாக இருந்தார். அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் நீண்ட நேரம் ஜெபிச்சிங்க. நிச்சயமாகவே அவருக்கு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்து சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். சகோதரர் எல்லாரும் ஜெபிச்சாங்க, 8 மணி ப்ரேயர்லாம் ஜெபிச்சாங்க. ஒவ்வொரு ஜபத்தை கேட்டு முற்றிலுமாக சுகத்தை அவர் கொடுத்துட்டார். போன வாரம் சுகத்தோடு தான் அவர் வீட்டுக்கு போனார். திருப்பி என்ன காரியம் தெரில, அவர் பலவீனமாக ஆகி திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ஹாஸ்பிட்டல் வரும்போது அப்போ கூட தேவனோட வார்த்தையை சொல்ல முடியாது என்னை வைத்தார், பேசினேன். நிச்சயமாகவே அவர் இடையில அங்கே அவஸ்தைப்படாமல் கரெக்டாக ஊரில் போய் அவர் ஒரு காலையில் பார்த்தா திங்கக்கிழமை அவர் மரித்தார். நிச்சயமாக அவர் சமாதானத்தோடு போய் அங்கே மரித்தார். இடையில கூட அவர் மறிக்காமல் அவர் ஜீவன் கரெக்டாக அவர் வீட்டில் போய் அந்த ஜீவன் போச்சு. நிச்சயமாக எங்களை ரொம்ப அலையாமல் அங்கே எங்கே அலையாமல் ஹாஸ்பிட்டல் போகாமல் அந்த அடக்க ஆராதனை கூட அற்புதமாக தேவன் நடத்தினார். அந்த அடக்க ஆராதனை கூட சகோதரர் எல்லாருமே வந்தாங்க, ரொம்ப நன்றி. ஒரு சகோதரர் ஒரு விசுவாசிக்கு சொந்தக்காரர் ஒரு விசுவாசி என்பாங்க. அதை நம்ம ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்ம பார்க்குறோம். நிச்சயமாகவே எல்லாரும் வந்தவர்கள் ஒவ்வொருக்கும் நன்றி. அங்கே அடக்க ஆராதனை கூட அவர் ஒரு ஜபத்தோட செய்தி தேவனோட வார்த்தை பேசும்படியாக தான் அவர் மரித்து கூட தேவனோட வார்த்தை பேசும்படியாக அங்கே ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்குனார். சோகர் பால் சோகரும் பேசினார், ஆமா சோகர் பேசினார். நிச்சயமாக அந்த ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது அந்த வார்த்தை. அப்படியே அவர் சமாதானத்தோடு தேவனோட சமூகத்தில் போயிருப்பார். ஏன்னா 2-3 நாட்கள் இந்த சபைக்கு கூட வந்தார். அவர் தேவனோட வார்த்தை கேட்டார். அவர் மறிச்சிருந்தா ஐயா சொன்ன மாதிரி எங்கேயோ மறிச்சிருக்கலாம், அவர் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்லையே மறிச்சிருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி செங்கல்பட்டுலேயே மறிச்சிக்கலாம். இங்கே வந்து கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்து சபைக்கு 2-3 வாரம் வந்து இது எல்லாமே தேவனோட திட்டம். அவர் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ளே தான் மறிச்சுக்கிறார். நிச்சயமாக அந்த ஆத்மா தேவனோட நம்ம இருக்கிறது போல் அந்த ஆத்மா கடைசியில் தேவன்கிட்ட தான் போயிருக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா சபைக்கு வந்து தேவனோட செய்தியை கேட்டு அவர் வார்த்தையை விசுவாசித்து தான் மறித்தார். நிச்சயமாக அந்த அடக்க ஆராதனை என் தாயாருக்காக என் குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த கவலையிலிருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வந்தார். நிச்சயமாக இன்னைக்கு சபை கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா கவலை துக்கத்திலிருந்து தேவன் தான் கொண்டு வர முடியும். அவர் முழு இருதயத்தை அவர் ஆராதிக்க அவர் மாத்திரம்தான் ஒரு மனிதனை தேற்ற முடியும். ஏன்னா தேற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கு. என் தகப்பனார் என் தாயாரையும் தேற்றி சுகத்தோடு வைத்தார். இன்றைக்கும் என் தகப்பனாருக்கு நல்லபடியாக அந்த அடக்க ஆராதனை நினைக்காதபடி அது ஆசீர்வாதமாக நடத்தினார். தேவனுக்கு கோடி நன்றி. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீதியான நேரத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு 6 நாள் ஒரு வாரமாக வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருந்தேன். ஏந்துக்க முடியல. நைட்டு ஃபுல்லாக ஜாம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். ஆனால் என்னால் முடியலை. ஆனாலும் உட்காந்து அப்படியே மனசுக்குள்ளே பைபிள் படிக்கிறது ஜாம் பண்ணுறது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 நாள் ஆகிட்டு பிறகு இன்னும் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. நம்ம பாஸ்டர்கிட்ட சொன்னையா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து எனக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொன்னேன். ஆனால் பாஸ்டர் எனக்கு ஜாம் பண்ணார். சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரொம்ப முடியாமல் இருந்தது. ஆனால் நான் ஜாம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு விடுதலை வேணும், நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணி படுத்து நின்றேன். அப்போ ஒரு பாய் என்னை நெருங்கி வராரு கிட்ட, என் கால் கிட்ட வந்தார். நான் பார்க்குறேன், தேடுறேன் என்ன இருக்குது எனக்கு கையில் என்ன இருக்குது தேடி பார்க்குற பெரிய கல் இருந்தது. ஏசு கிறிஸ்து நாமத்தில் போ சாத்தான் அப்படின்னு கல்லை தூக்கி ஒரே ஒரு அடி அடித்தேன். அந்த பாய் ஓடி போயிட்டாரு. உடனே எனக்கு விடுதலை கிடச்சிது. இருந்து உட்காந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கிடைத்தது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, நான் இந்த சபைக்குள்ளே வரும்போது நான் வியாதியோடு தான் வந்தேன். ஆனால் என்னால் வந்து 5 நிமிஷம் என்னால் உட்கார முடியாத அளவுக்கு 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். சபைக்குள்ளே வந்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் சுகமாகிறது எனக்கு நானே உணர்ந்தேன். என் எலும்பெல்லாம் வலிக்கும், உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே சாஞ்சிருப்பேன், படுத்திருப்பேன். ஆனால் சபைக்குள்ளே வந்த பிறகு அந்த எலும்பு வலியெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. என் நரம்பெல்லாம் வலிக்கும் என்னை விட்டு போயிடுச்சு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
என் இடுப்புல பலனே இல்லாத இருந்தது. தேவன் என் இடுப்புக்கு பலனை கொடுத்தா. அது மட்டும் கண்களுக்கு வந்து நான் ஒரு 1.5 வருஷமா நான் மருந்து போட்டிருந்தேன். கடந்த ஒரு 5 மாசமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத விட்டேன். இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் இது ஒரு 10 கோடி கொடுத்தாலும் என் வியாதி சுகம் ஆகாதுன்னு எனக்குள்ள நானே விழுந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இசப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். உன் சித்தமான என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை எடுத்து உன் சித்தமான எனக்கு ஜீவனை கொடுத்து உனக்காக சாட்சியை நான் நிறுத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆனால் ஒரு 3 மாசமா வந்து ஒரு 10 நாள் மருந்து இல்லை, காலி ஆயிடுச்சு. அந்த மருந்து பாட்டில் கையில் வச்சுக்கின்னு ஒரு நாள் ஃபுல்லாக தேடினா எந்த மெடிக்கல் அந்த மருந்து எனக்கு கிடைக்கல. அது எக்மோரில் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து கடையாண்ட நின்றுன்னு நான் யோசித்தேன். ஏசப்பா, அது வந்து ஒரு நாள் மருந்து காலி ஆகிட்ட பிறகு கிடச்சிது. ஆனால் 150 ரூபாய் கொடுத்து அந்த மருந்து நான் வாங்கினேன். வாங்கி போட்டுட்டு பிறகு 3 மாதம் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, மருந்து இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா, இனிமே இந்த மருந்து நான் போட மாட்டேன். நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இந்த மருந்து காசு நான் காணிக்கையா செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு காணிக்கை போட ஆரம்பிச்சேன். என் கண்ணு வலி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தேவனுக்கே நன்றி. சாட்சி கண்ணுல வந்து கொஞ்ச நேரம் கண்ணு திறந்து இந்த லைட்டு கூட என்னால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு கண்ணு கூசும், கண்ணு எரிச்சலாக இருக்கா, கண்ணு கூசும், கண்ணு ஃபுல்லாக வந்து ஒரு புழு ஓடின மாதிரியே எனக்கு ஃபீலிங். அந்த நேரம் அந்த கண்ணு மூணுனாலும் அந்த புழு வந்து நிற்கும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கண்ணில் விலகி நான் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து அந்த ஜப எண்ணெய் வைத்து ஜப எண்ணெய் முகத்தை ஃபுல்லாக பூசுவேன். நான் அந்த ஒரு கிளாஸில் தண்ணியில் அந்த ஒரு செட்டை ஊற்றி குடிப்பேன். இப்படி எல்லாம் பண்ணி தேவன் வந்து இன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வியாதி சுகம் ஆகாது. ஆனால் தேவன் என் சரீரத்துக்குள்ள அந்த புழுவெல்லாம் எடுத்து போட்டேன். இன்னைக்கு நான் நாத்தடிச்சிருப்பேன். இன்னைக்கு எனக்கு வந்து 2 வருஷம் என் கேன்சர் வியாதி வந்து 2 வருஷம். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நான் தேடி ஓடணும். எந்த டாக்டர் கிட்ட நான் போகல. ஆண்டவரே, இது உன்னால மட்டும்தான் முடியும், யாரால முடியாது எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசமா நான் காத்திருந்த நாள் வீண் போகல. என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார், பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு சாட்சியா நிறுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான சாட்சி பக்கம் தேவன் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே சுகமளிப்பாராக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எப்பேற்பட்ட வியாதியை நீக்க முடியாது. மீதியான நேரத்தை நம் உடனுடைய ராமசோகர்கிட்ட கொடுப்போம். அறிக்கையை வாசிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு தேவனை ஆஸ்வதிப்பராக. சென்ற வாரத்தில் அவர் சகோதரி சாங்லேட் ஜேம்ஸ் ஸ்ரீதரோட தகப்பனை இறந்துட்டார். அதுக்காக ஜெபித்த ஒவ்வொரு தேவனை ஆஸ்வதிப்பராக. அநேக சகோதரிகள் வந்தீங்க. நன்றி. நம்மளோட குடும்பம், அல்லேலூயா, நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கிறோம். சகோதரன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஒரு சகோதரனுக்காக நம்ம நிற்கிறது தான் உண்மையான சகோதர ஐக்கியம். அல்லேலூயா. சந்தோஷமான நேரத்தில் இல்லை, துக்கத்தின் நேரத்திலும் நம்ம சகோதரனுக்காக ஜெபத்திலையும் அவங்க என்ன தேவையோ தாங்கிறதுலையும் நம்ம எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவன் நாளுக்குள்ள செய்தியை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வாரம் வியாழக்கிழமை ஜேம்ஸ் சகோதரனோட தகப்பனை இறந்ததுக்கான நினைவு நாள் வைத்திருக்கிறாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அது வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சபையார் எல்லாரும் கலந்துக்கணும்னு சபை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். டெத்துக்கு வராதவங்களும் நீங்கள் வந்து கலந்துங்க. ஏன்னா நாம தான் அவங்களோட குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நேரம்னா நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? இந்த சூழ்நிலையில் நாம் கூட இருந்து ஜபத்தினா நம்ம அடிக்கடி போகிறது கிடையாது. அதனால் எல்லாம் லீவு போட்டுட்டு நம்ம ஈவினிங் தான் வைக்கிறோம். நீங்கள் மதியம் ஒரு 2 மணிக்கு கிளம்புனாலே கூட நம்ம வந்துடலாம். ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டால் கூட நீங்கள் வந்துடலாம். சபை எல்லாருமே கலந்துக்கணும். ஆராதனையில் நாம் தான் அந்த ஆராதனை நடத்துகிறோம். வராதவங்களுக்கு நீங்கள் போய் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். அதை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரேன்னு சொன்னாங்க, யாராவது வர கடைசியாக முடியுமோ சொல்லுங்கள். நாங்கள் வண்டி எதாவது அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம சபையார் எல்லோரும் வரதா இருந்தால் வண்டி கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறது சொல்லியிருக்கிறாரு. வண்டி எதாவது அரேஞ்ச் பண்ணால் வண்டியில் கூட போயிட்டு நம்ம வந்துடலாம். சபையார் வந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லோரும் கலந்துக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் அவங்க ஜபத்தில் அந்த ஆராதனை நம்ம எல்லோரும் இருக்கும்போது அந்த ஊருக்காரங்க எல்லோரும் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்.
வந்துடுங்க. நேரத்தோடு சபைக்கு வாங்க. 10 மணிக்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய சகோதரர்கள் முன்னாடி வந்துட்டு சில பேர் நம்ம கேள்வி கேட்குறாங்க, ஏன் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக 10 மணிக்கெலாம் நம்ம ஆராதனை 10 மணிக்கு போட்டிருக்குது. 10 மணிக்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நேரத்தோடு வாங்க. எல்லாரோட ஜபத்துலேயும் கலந்துங்க, ஃபோன் இணைப்புலையும் கலந்துங்க தவறாமல். ஏன்னா ஜபம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் தீர்க்க சொன்ன வார்த்தை நினைக்கிறேன். 10 பேராக இருந்தாலும் 10 பேர் பரிசுத்தப்பட்ட ஜனங்களாக இருந்தால் சபைக்கு பெரிய வல்லமையாக இருக்கும். அல்லேலூயா. அநேக பேரை இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் பேர் அது உண்மையாக தேவனோட வார்த்தைக்காக நிற்கிற ஒரு சிறு கூட்டத்தை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவனோட வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிற குடும்பமாக தெய்வீக அன்பினால் பரிபூர்ண விசுவாசத்தினால் கட்டப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும்போது சபைக்கு பலன் தான். அல்லேலூயா. சபையோட பலனே ஒன்னஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஒருமன ஆவி. அல்லேலூயா. இது எனக்கு காரியங்களை வேறு ஏதாவது இருக்கிறது நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். வாங்குங்க. காணிக்கை வாடகை கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சபையாக கொடுக்குற காணிக்கை, சபைக்கு கொடுக்குற காணிக்கையில் ஜபத்தோடு கூட கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கூட அதுக்காக ஜபம் பண்ணுங்க. வாடகைக்கு வாடகை கட்டாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் காணிக்கையில் கூட நீங்கள் சபையை தாங்குங்க. பிரைஸ்லார்ட். நம்ம எல்லாம் கூட எழுந்து நிற்போம். நம்ம ஒளியில் பாடலை பாடும்போது கூட வார்த்தையை நம்மளோட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்மை குறை முன்பாக அழைப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 40 வேதத்திலிருந்து லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். பக்கம் 92 நான் வாசிக்கிறேன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்து கொண்டிருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான்.
அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளலாம் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்போது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்போது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனத்துக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். மீதியான வசனத்தை நாம் பிறகு வாசிக்கலாம். நாம் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வசனங்களை நாங்கள் படிக்கையில் அது சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது உண்மையாய் நடந்தது. இது நாங்கள் ஏதோ ஒரு செய்தித்தாளில் அல்லது கதை புத்தகத்தில் படிக்கும் ஒரு கட்டுக்கதை அல்ல. இது தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் அறிந்துள்ள புஸ்தகத்திலிருந்து வருகிற ஒரு சம்பவம். அது உண்மையாய் நடந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கு முக்கியமான காரியத்தை செய்த இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 2 சம்பவங்கள் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் மரித்து போன பெண் பிள்ளையும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி பரிசுத்தாவி எனும் நபராக இன்றிரவு நமக்கு அளித்துள்ளார் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அவர் இங்கு எங்களுடன் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் அவருடைய மனதுருக்கம் ஜனங்கள் வந்தடைகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜனங்கள் அவரை எட்டி பிடிக்கையில் அந்த நாளில் கிடைக்கப்பெற்ற அதே பலன்கள் இந்த நாளிலும் அளிக்கப்படும். பிதாவே, நாங்கள் புது அபிஷேகம் பெற அதை மறுபடியும் எங்களுக்கு அருள்வீராக. இதை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் உத்தமமாய் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசிரியத்து இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்தாவின் கண்ட்ரோல்குள்ளாக எடுத்துக்கொள்ளும். இது பேசுகிறது அடியேன் அல்ல, இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு சரீரம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். இந்த வார்த்தை பிரசங்கிக்கும் போது அநேகர் விடுதலையும் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் எல்லாம். நாம் உட்காரலாம் பிரியமானவர்களே. டைமிங் பாரு, டைமிங் கூட தான் பாரு, அதான் மெயின். உட்காரு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. மெய்யாகவே இந்த நாளிலும் அநேக சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அநேக சாட்சிகளை நாம் கேட்டோம். முதல் சாட்சி சகோதரி நம்முடைய உடன் ஊழியர் ஆமோஸுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்தார் ஜெரோமுக்கு. உண்மையாகவே சாட்சிகள் சொல்லி, ஏன் சாட்சிகள் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்? ஏனென்றால் சாட்சி சொல்லும்போது நாம் தேவன் என் வாழ்க்கையில் எப்படி செய்தார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. இல்லையா? இல்லை, அந்த ஒரு புக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒரு புக்கு பார்த்து மெதுவாக எடுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு செய்தி புத்தகம் வந்திருக்கு. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்ற செய்தி புக்கு. சகோதரர் அரியலூர்லேருந்து நம்மளுக்கு ஆபிரகாம் பிரதர் இந்த செய்தி புக்கு அனுப்பியிருக்கிறார். உண்மையாகவே அவருடைய ஊழியத்தையும் அவருடைய சபை விசுவாசிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர் செய்கிற இந்த புத்தக ஊழியத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி புக்கு வந்திருக்கு, எல்லாரும் பெற்றுக்கொண்டு போங்க. ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமாக இருந்தால் இந்த செய்தி எடுத்து இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள்ன்ற செய்தியை நாம் பார்க்கலாம். பாருங்கள், இப்படியாக ஒரு சாட்சிகளை சொல்லும்போது அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஒலிவியா சிட்டோம், ஒலிவியா சிட், ஒலிவியா சிட்டோம். கடந்த வாரம் திங்கட்கிழமை ஒரு 12 மணி அளவில் ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸோ ஒரு ஜேம்ஸ் இடத்திலிருந்து என் தகப்பனார் மறித்து விட்டார் என்று.
உண்மையாகவே சகோதரன் சொன்னது போல அவர் நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இரவு வேளையிலே செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அவரை சேர்த்து இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நாம் அங்கே சென்றோம். அங்கே போய் சென்ற பிறகு அவர் ஒரு சிறு கட்டி கழுத்து பகுதியில் அவருக்கு இருந்தது. அதை அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது அது உண்மையிலே கேன்சர் கட்டி தானே. பட் அவங்க சொல்லாமல் அதை நம்ம சொல்ல முடியாது. அது பார்க்கும்போது தெரிஞ்சுது அது கேன்சர் கட்டி தான் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அப்போ போய் நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் ஜெபித்தோம். பொதுவாகவே நம் உடம்புல எல்லா கிருமியும் ஈரு, பேனு, புழு எல்லாமே நம்ம உடம்புல இருக்குது இல்லையா? இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்குது. நாம நல்லா இருக்கிற வரைக்கும் அது நம்ம உடம்புல இருந்து வெளியே வராது. உடம்புல தான் இருக்கும், மரித்து போயிருக்கும். எப்போ நாம பலவீனம் ஆகிறோமோ அது பலன் அடையுது. அந்த நுண்ணுயிர்கள் அது சிறு ஒரு வைரஸாக மாறி பாக்டீரியாவாக மாறி அது உருவெடுத்து அது ஒரு இதுவாகி ஜீவனை பெற்றுக்கொண்டு புழுவாக மாறி அது புழுவாக மாறினதுக்கப்புறம் அது உள்ளே இருக்காது. அதுனா வெளியே வந்துடும். அந்த வெளியே வரதுனால தான் அது கேன்சர் கட்டி மற்ற வியாதிகள் எல்லாமே உருவாகுது. அப்போது அந்த தகப்பனாரை போய் நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் நாம் ஜெபித்தோம். என்னென்றால் அந்த கட்டி மேலே கையை வச்சு, இந்த கழுத்து பதில் கட்டியை வச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கட்டியை கொண்டு வந்த எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் பிசாசுன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். வியாதி என்பது அது பிசாசு. இந்த ரெவலேஷன் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துறார். அநேகருக்கு இந்த வெளிப்பாடே தெரியாது. எது வியாதி என்பது அது பிசாசாக இருக்கிறது. மோனிகா சகோதரி கொஞ்சம் பின்னாடி போக்காருங்க, முகம் தெரியற மாதிரி உட்காருங்க. பிசாசு வியாதி என்பது பிசாசா இருக்கிறது. சண்டே கிளாஸ் முடிச்சோன்னு எடுக்கணும். அமைதியா இருங்க. இப்படி திரும்ப அமைதியா இருங்க ப்ளீஸ். டோன்ட் டிஸ்டர்ப். தகப்பனாருடைய அந்த கட்டி மேல கையை வச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வியாதியை கொண்டு வந்த பிசாசை வேரோடு நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துல சபிக்கிறோம் என்று ஜெபிச்சோம். எப்படி ஜெபிச்சோம்? இந்த வார்த்தை சொல்லி நீங்க எப்பவுமே ஜெபிக்கணும். வேரோடு அது பட்டு போயிடணும். அந்த ஜீவன் உருவானதுலேருந்து அந்த ஜீவன் எங்கிருந்து வந்ததோ அங்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சபிக்கிறோம்னு சொல்லுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லியிருக்கிறார், நீங்கள் எவைகளை ஆசீர்வதிக்கிறீர்களோ நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் எவைகளை சபிக்கிறீர்களோ. ஆனா நம்ம வியாதியை சபிச்சதை விட்டு எல்லா மனுஷனையும் சபிச்சிருக்கிறோம். ஆண்டவர் யாரை சபிக்க சொன்னாரு? வியாதியை சபிக்க சொன்னாரு, சாத்தானை சபிக்க சொன்னாரு. ஆனா நான் எல்லா சகோதரையும் சபிச்சு, சொந்தக்காரங்களை சபிக்கிறேன், எவனுக்கு தொல்லையாக்குறானோ அவனதான் சபிச்சு நிற்பேன். இல்லை சகோதரி, நாம் சாத்தானை பிசாசை மாத்திரம் தான் நாம் சபிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவியை சபிக்க வேண்டும், மனிதர்களே இல்லை. அப்போ ஜெபிச்சுட்டு வந்தோம். பாருங்க, அங்கேயே கர்த்தர் அவருக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆனாலும் பாருங்க, இங்க வரல. அது செய்தது கர்த்தர் தானே. அவருக்கு அப்போ என்ன புரிஞ்சிருக்குமா? யாரோ 10ஓட 11 வந்தாங்க. அவங்க அக்கா, அவருடைய ஸ்ரீதர சகோதரருடைய, அவங்களும் ஒரு சபைக்கு போறவங்க, கிறிஸ்தவ சபைக்கு போறவங்க, அவங்களும் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி 10ஓட 11 நம்மளே வச்சிருவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? விடாம திரும்பவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த விசுவாசத்தை பெருகிறதுக்கு, அந்த வியாதியும் இன்னும் வெளியே வந்துச்சு. அந்த பிசாசுனாவது முத்தி வெளியே வருது. அது வெளியே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, ஓமத்தூராருக்கு வராங்க. வரதுக்கு முன்னாடி நம்ம சபைக்கு வராங்க. பாருங்க, ஒன்று சுகமாகி இருக்கணும், சுகமாகி வீட்டுக்கு போயிருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்? மறிச்சு போயிருக்கணும். இந்த 2 தான் நடந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம சபையில் உட்கார வைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் வந்து உட்காந்து வார்த்தையை கேட்டார், பாவ அறிக்கை செய்தார். இந்த அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும், இந்த நாளுக்குரிய சத்தியத்தையும் செய்தியும் தீர்க்கதரிசியும் அவர் பார்த்தாரு. சகோதர சகோதரிகளோடு உரையாடினாரு, ஆராதிச்சாரு, துதித்தாரு, ஜெபித்தாரு, தன்னை ஒப்பு கொடுத்தாரு, ஜபங்களை பெற்றுக்கொண்டாரு. இதெல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்பவும் அவர் வீட்டுக்கு போய் மறிச்சிட்டார். ரைஸ்லாம் நான் சொன்னேன், அப்பா ஞானஸ்தானம் எடுங்கப்பான்னு.
நான் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அந்த மாதத்தில் எடுக்கிறேன் பாருங்க. உண்மையாகவே ஞானஸ்தானம் மாத்திரம் என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லும் போது நீங்கள் உடனே எடுத்துடணும். நீங்கள் ஞானஸ்தானம் இடம் தீர்க்கதரிசியோட ஊழியத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க ஆனால் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கலாம், அடுத்த நாள் செத்து போயிடுவோம். ஏன்னா எப்போ நீ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறியோ அப்பவே நீ எடுத்துடணும். அதனால்தான் பிலிப்பு அந்த மந்திரி சொல்லும் போது இந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டா, அப்போ பிலிப்பு சொல்றாரு, தண்ணி இருக்க தடை என்ன, எடுத்துக்கோ வா. எப்போ உன் இருதயத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சோ, இயேசு கிறிஸ்துவால பாவம் மன்னிப்புன்ற எண்ணம் வந்துச்சோ, அப்பவே நீ அதை செஞ்சிடணும். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் பிரதர், ஒயிட் ஃபேண்ட்டு ஒயிட் ஷீட் எடுக்கணும், பிரியாணி செய்யணும், என் சொந்தக்காரங்களை கூப்பிடணும், என் பந்தக்காரங்களை கூப்பிடணும், என் மனைவி கிட்ட சொல்லணும், ஒன்றும் கிடையாது. அழகாக வா, பீச்சுக்கு போகலாம், இல்லை எதாவது ஸ்விம்மிங் பூல் போகலாம், போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸு ஒரு மாற்று வஸ்திரம், ஒரு பனியனை போட்டுக்கோ, ஒரு சாக்ஸ் போட்டுக்கோ, அது போதும். வந்தினா பாவ அறிக்கை செஞ்சு அந்த தண்ணியில் ஞானஸ்தானம் போது யாருக்குன்னா தெரிய போகுது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றது கர்த்தருக்கு உனக்கு தெரிஞ்சா போதும். இல்லையா? அதனால அன்பான சகோதரர், ஞானஸ்தானம் மட்டும் தள்ளி போடாது. அந்த ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி அதன் பிறகு அந்த பாருங்க, அவருக்கு கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. அவருக்கு என்ன சொன்னாங்க தகப்பனா இருக்கு, அது கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லுங்க, சர்ச்சை நடக்குது ரைட் ஹேண்ட் சைடில். கொஞ்சம் பிரதர் பாஸ்டர் கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொன்னான்னு சொல்லுங்க. என்ன உட்கார், நீ உட்கார், நீ போமா. நான் அப்படி யோசிக்கிற போகிறதுக்கு போ டக்குன்னு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கப்பா, ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லு. இல்லை உங்க ஃபங்க்ஷன் நடக்குது. சரி ஓகே, கேளுங்க. அந்த கேன்சர் கட்டி உண்மையாவே தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் புற்றுநோயினால் மரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மருத்துவர் சொன்னால் கவலைப்படாதீர்கள். திரேசனா சொல்றாரு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் புற்றுநோயினால் மரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மருத்துவர் சொன்னால் கவலைப்படாதீர்கள். அந்த மனிதனுக்கு அவ்வளவுதான் தெரியும். எந்த மனிதனுக்கு? டாக்டருக்கு. அவன் ஒரு புத்தகத்தை படித்து இன்னொரு மனுஷன் எழுதுறதுதான் வச்சு அவன் சொல்றான். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். எந்த டாக்டராவது பாருங்க, பணம் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 80-90 வயசுல டாக்டர்லாம், முன்புலாம் இருந்த டாக்டர்லாம் ₹1 காசே வாங்க மாட்டாங்க, கம்மி காசு வாங்குவாங்க. உடம்ப சிம்டம்ஸை வச்சே இதான் வியாதி, இதான் போன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா வியாதியும் தெரிஞ்சு கூட ஸ்கேன் எடு, பிளட் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு, மோஷன் டெஸ்ட் எடு, எக்ஸ்ரே எடு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு. ஏன் அப்போ இத்தனை நீ உன் வாழ்க்கையில் 1000 பேஷண்ட்டை பார்த்துருப்ப, 1000 வியாதி புது வியாதி இல்லை, ஒரே வியாதி தான் வந்திருக்கும். இந்த சிம்டம்ஸ், இந்த வியாதி தான் உனக்கு சொல்ல தெரியாதா டாக்டர்களுக்கு? நான் சொல்லுறது புரியுதா இல்லையா? ஏன் உன் குழந்தை மட்டும் தான் டாக்டர் பார்த்துருக்காரா? உலகத்தில் வேறு எந்த குழந்தை அவர் பார்த்ததே இல்லையா? 1000-2000 குழந்தைய பார்த்துருப்பார்ல. இந்த குழந்தை இந்த சிம்டம்ஸில் வந்து அது என்ன பிரச்சனை டாக்டர் தெரியுமா தெரியாதா? ஏன் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிற, அதில் ஒரு துட்டு. ஏன் ஸ்கேன் எடுக்க சொல்கிற, அதில் ஒரு துட்டு பணம். ஏன் யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்கிற, அதில் ஒரு துட்டு. தெரியும் டாக்டருக்கு இதுதான் பிரச்சனை, சிம்பிளாக தெரியும். ஆனால் அதை மிகைப்படுத்தி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமா, ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமா. ஏன் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன்? ஸ்கேன் எடுத்து பார்க்கறதுக்கு நான் ஸ்கேனை நம்புறேன், ஒன்று நீ எதுக்கு இருக்கு அப்போ? ப்ளீஸ் புரியுதுங்களா? ஸ்கேன் மிஷினை நம்புற, மிஷின் சொல்றத சொல்றேன். நான் படிப்பு எங்க போச்சு? தேவசாயில படிக்கப்பட்ட மனிதனுடைய அந்த சிந்தை எங்க போச்சு? அந்த மனிதனுடைய நாலேஜ் எங்க போச்சு? நீ ஒரு மிஷினை நம்பி சொல்ற, அந்த மிஷினை தப்பா வந்துச்சுன்னா ஐயோ கேன்சருக்கு அவ்வளவுதான். ஆனா மிஷின் தப்பா வந்தா ஒரு சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். அதுதான் உண்மையான மருத்துவர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திரு சொல்ற காரியம் அதுதான். அந்த மனிதனுக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த நாளில் இங்குள்ள சிலருக்கு தண்ணீர் ஆழமாக கூட இருக்கும், அநேகருக்கு விசுவாசம் ஆழமா கூட இருக்கும். குறைவா கொஞ்சம் விசுவாசிக்கிறேன் ஆனால் டாக்டரே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அப்படி கூட இருந்துக்கோ. எப்படி? கொஞ்சம் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்வாரு, ஆனால் நான் போயிட்டு டாக்டரை போய் பார்க்குறேன் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணீர் எங்க இருக்கு, அது வெளியே வந்து ஓடக்கூடிய அளவுக்கு இல்லை, அது ஆழமா இருக்குது. ஆனாலும் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் 2வது சாட்சி சொன்ன நம்முடைய தாயார் சுலோச்சனா அம்மா, அவங்களுடைய சாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முழுசா சொல்லலை. அவங்களுக்கு கண்ணில் கேன்சர், அவங்களுக்கு
கண்ணில் கேன்சர் இருக்காருங்க. அவங்க வரும்போது பல நாள் தூக்கம் இருக்காது, பல ஸ்பிரிட் அவங்கள ரொம்ப தொல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, ரொம்ப போராட்டத்தில் இருந்தாங்க. எவ்வளோ சபைகளுக்கு போனாங்க. உட்கார். ஆ சரி வா உட்கார். என்னன்னு சொன்னீங்க? எதிர்க்க சொன்னீங்களா? பாஸ்டர் என்ன சொன்னாதான் தெரியும் அவருக்கு, அவர் வேற யாரும் நினைச்சுன்னு இருப்பாரு. ஆமா சரி ஓகே கேளுங்க. இப்போ இந்த சூழ்நிலையில அந்த அம்மாக்கு கண்ணுல இருந்த கேன்சரு, நான் உடனே சொன்னேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சபைக்கு வரேன் எனக்கு உடனே சரியாயிடும், நான் சபைக்கு வரேன் எனக்கு உடனே சரியாயிடும். அப்படிலாம் பண்ண முடியாது. நீ டாக்டரே உன்னை ஒரே நாள் சுகமாக்க மாட்டாங்க. கேன்சருக்கு தீராத வியாதினுவான், தீராத பிரச்சனைனுவான். ஆனா இவங்களுக்கு சபைக்கு வந்தா ஒரே நாள்ல பிரச்சனை சாயிடணும், சபைக்கு வந்தா ஒரே நாள்ல கடன் சுமை பாரம் போயிடணும், சபைக்கு வந்தோன்னு எல்லாம் சரியாயிடணும். ஆமா போ. அப்புறம் என்ன, வேதத்துல மட்டும் நாங்க வாசிக்கிறோம் ஒரே நாள்ல எல்லாரும் பெரும்பாலும் ஸ்திரீக்கு ஒரே நாள்ல சுகமாச்சு, ஒரே நாள்ல எவரோட மகளை சுகப்படுத்தினாரு, ஒரே நாள்ல என்னது, ஒரே நாள்ல இருந்தது. பழைய ஏற்பாடு கொஞ்சம் பாருப்பா, ஒரே நாள்ல குழந்தை பிறக்கலப்பா ஆபிரகாமுக்கு, ஒரே நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை கிடைக்கலப்பா. யோபுக்கு ஒரே நாள்ல அந்த புண்ணு சீவு ஒரே நாள்ல போலப்பா. நீ புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுனாலதான் டக்குன்னு சரியாச்சு. நீ பழைய ஏற்பாடு கொஞ்சம் பாரு. இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களோட நீ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே நாள்ல சரியாகல, அவங்களுக்கு ஒரே நாள சகல பல நாட்கள் இருந்தது. அப்போ புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து மனிதனா பூமிக்கு வந்த பிறகு சரியான தேவனை அடையாளம் கண்டு கொண்டால் மாத்திரம்தான் அது உடனடி சுகம் கிடைக்கும். நீ சரியான தேவனிடத்துக்கு வரலன்னா உனக்கு உடனடி சுகம் கிடைக்காது. அதனால்தான் நீ சபைக்கு வந்து இருக்கிற, ஆனா சபைக்கு உன் சரீரம் தான் வருதே தவிர உன் ஆத்மா இன்னும் சபைக்குள்ள வரல. ஐயா புரியுதுங்களா நான் சொல்றது? உன் ஆத்மா எங்க வரல, அது இன்னும் சபைக்குள்ள வரல. உன் சரீரம் மட்டும் வருது போகுது, உன் சரீரம் மட்டும் வருது போகுது. 1 வருஷமா வந்துட்டு போகுது இல்ல, 2 வருஷமா வந்துட்டு போகுது இல்ல, 10 வருஷமா சரீரம் மட்டும் தான் வந்துட்டு போகுது, உன் பணம் மட்டும் தான் வந்துட்டு போகுது, உன் காணிக்கை மட்டும் தான் வந்து. ஆனா உன் இருதயமோ உன் ஆத்மாவோ இன்னும் சபைக்குள்ள வரல, சரியான இயேசு கிறிஸ்து கிட்ட கூட வரல. ஆனால் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயும் இந்த சகோதரி தன் முழுவதுமாக தன் ஆஸ்தி எல்லாம் போன பிறகு, இதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சுனா கடைசியா இந்த இயேசுவை போய் தொட்டுட்டு போய் பார்த்துட்டா போதும், இந்த இயேசு கிட்ட போயிட்டா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இவர் கர்த்தர் நம்ம சுகப்படுத்துவான்ற அந்த விசுவாசத்தோடு இந்த எவிரோட இந்த பெரும்பாலும் செய்வாரா. பிரைஸ்லா ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த செய்தியை நான் எடுத்து வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை நிரூபித்தல்ன்ற ஒரு செய்தி, மெய்யாகவே இந்த செய்தி எல்லாரும் போய் படிங்க. அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் ஒரு செய்தி தீர்க்கதரிசி மூலமா இப்ப நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பேசினாரு பாருங்கள். அதை நீங்கள் நிச்சயம் காண வேண்டும் என்று நான் விரும்பினேன். அது நாம் பெற்றுள்ள நங்கூரம் நாம் ஒரு சபையினால் நங்கூரப்படவில்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, சபையில நம்ம நங்கூரம் பண்ணணும்னு விரும்புறோமா? நான் சபையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வெளி பண்றேன். நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். போன வெள்ளிக்கிழமை நான் ஒரு பட்டாபிராமில் உள்ள ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு அப்போஸ்தலர் சகோதரர் டேவிட் மூலியமாக ஒரு அழைப்பு வந்தது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து அழைப்பு அது. அவர் நான் சொந்த ஊரில் நான் பேசுகிறத காட்டிலையும் சகோதரர் பாஸ்டர் மனோவா அவர்கள் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 1 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் டேட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வரீங்களான்னு கேட்கும்போது கர்த்தர் சித்தமாக நான் வரேங்கன்னு சொன்னேன். அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு சிஎஸ்ஐ சபை, அது என்னது, பல ஒரு 50-60 வருடங்களாக இருக்கிற ஒரு சிஎஸ்ஐ சபை, ஒரு 100-150 பேர் உள்ள சபையில் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. உண்மையாகவே ஒரு சிஎஸ்ஐ சபையிலலாம் நம்ம இங்கே சொல்கிற மாதிரி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேங்க, இதை பண்ணுங்க அப்படிலாம் பேச முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நீங்களா பாருங்கள், தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்கள், அப்படியாக நீங்கள் போய்கொண்டே இருங்கள், சபைக்கு திறந்து வாருங்கள், நீங்கள் வேதத்தை வாசிங்கள், நீங்கள் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், பேசிக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. சபையை கதைகளாக சொல்லி முடிச்சிருவாங்க. இதுதான் சிஎஸ்ஐடைய ஒரு காரியம். இங்கே நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பை எப்படியாவது இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி நாம் எப்படியாவது அறிவிச்சிருந்தோம். நம்மளுக்கு கிடைக்கிற இந்த கடைசி வாய்ப்பு தேவன் ஏதோ நோக்கத்துக்காக அந்த பட்டாபுரம் பகுதியில்
அநேக நம்மளுடைய ஊழியக்காரங்களாம் அங்கதான் பிறந்து ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க எந்த சபையிலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களோ அந்த சபைக்கு அவங்களால பேச முடியல. ஆனால் கர்த்தர் நம்மளே ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இது நம்மளுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு தருணம். இங்க எப்படியாவது பொதுவான இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டு பொதுவான ஒரு விசுவாசத்தை குறித்து பேசிட்டு வராதபடிக்கு இந்த நாளில் தேவன் என்னவாக இருக்கிறார், தேவனை காண வேண்டும் என்றால் எப்படி காணணும் சொல்லிட்டு ஒரு மகத்தான எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாருங்க. எப்படி நேரம் காலம் தேவன் எப்படி அமைக்கிறார் தெரியுமா? 40 நாள் லென்த் நாள், அவங்களுக்கு 40 நாள் பாஸ்டிங் போடுவாங்க தெரியுமா? அந்த லென்த் நாளுக்கு முதல் வெள்ளிக்கிழமையை நான் அழிச்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா, எனக்கு என்ன தலைப்பு கொடுத்தேன்னா, சரியா நீங்க என்னவா இருக்குன்னு யோசிக்கணும். தயவு செஞ்சு யாரும் தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, தெரியாதவங்க சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறோம். 2ஆம் வருகையில தேவன் வார்த்தையா வந்திருக்கிறாரு, மனுஷகுமாரன் தீர்க்கதரிசி ஊழியத்தில் நடந்தது என்று விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த விசுவாசத்தில் இப்போ நான் அங்க போறேன், எனக்கு என்ன தலைப்போ என்ன வசனம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்க. இதான் கண்டென்ட். நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? யாரை விசுவாசிக்கிறோம்? நம்ம தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் விசுவாசிக்கிறோம். இப்போ எனக்கு அவங்க அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிற சபையில இருந்து சொல்றேன், நீங்க உபவாசத்துக்கு திரும்ப அங்க போறீங்க. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கலையா? நாம யாரை விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு தீர்க்கதரிசனை விசுவாசிக்கிறோம். அப்போ அவங்க என்ன கூப்பிடுறாங்கன்னா என்ன வசனம் கொடுத்துருப்பாங்க? அது சொல்லுமா, நான் தெளிவாக தானே பேசுறேன் உங்ககிட்ட. நாம வில்லியம் மரி பிரணாம் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறோம், வருகை நாம 2ஆம் வருகையில வந்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம். இப்போ எனக்கு அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க, அப்ப என்ன வசனம் கொடுத்துருப்பாங்க அவங்க? அதுதான் கேட்கிறேம்மா. பாருங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவங்களுக்கே தெரியாம ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் யாரை கொஞ்சம் பேசுது? இருபாத்து ரொம்ப அதிக பிரசங்கம். நம்ம முந்திரி கொட்டை முந்தக்கூடாது, படிக்கணும். பைபிள் படிக்கிறவங்க கேட்கறேன். நான் என் பிரசங்கத்தை பார்த்திருக்கேன், அதனால சொல்றீங்க. இருங்க, ஏசாயா 40 அதிகாரம் யாரை பத்தி சொல்லுது? யாரை பத்தி சொல்லுது? சரி, எடுத்துதான் பாருங்களேன். சத்தமா சொல்லுங்க, யாராவது சத்தமா சொல்லுங்க. என்னப்பா? இயேசு கிறிஸ்து. ஐயோ, பகவத்கீதையில போய் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும், குரான்ல இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும், பைபிள்ல இயேசு கிறிஸ்து பத்தி தான் சொல்லும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல அடிச்சிருவோம். ஒழிவியா நிச்சயமா உன்னை அடிப்பேன். அமைதியாரு. 3ஆம் வசனம் 43 வாசிங்க. யாரை பத்தி சொல்லுதுன்னு அதுல இருக்கும் பாருங்க. வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செம்மைப்படுத்துங்கள். யார் இது? யார் இது? இது யாரு? 4 வாட்டி கேட்டேன். இது யாரு? 5ஆம் வாட்டி கேட்டேன். இது யாரை பத்தி சொல்லுது? 6ஆம் வாட்டி கேட்டேன். இது யாரை பத்தி சொல்லுது? 7ஆம் வாட்டி கேட்டேன். இது யாரை பத்தி சொல்லுது? 8ஆம் வாட்டியும் கேட்டேன். இது யாரை பத்தி சொல்லுது? 9ஆம். அப்பா, இங்கதான். இதனாலதான் உங்க வியாதி சுகமாகவே போகுது. இதனாலதான் உங்க பிரச்சனை தீராமலே போகுது. ஏன்னா நீ இந்த 4 தீர்க்கதரிசிய நீ 10ஓட 11 வச்சுக்கிற பிரயோஜனம் இல்லை. இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவை நீ பொதுவா பேசுற பிரயோஜனமே கிடையாது. நீ யாரு? இந்த செய்தி என்ன? நீ எப்பேற்பட்ட தேவனை வணங்குற? நீ எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி கிட்ட இருக்கிறன்றது உனக்கு அலட்சியம், உனக்கு அவமானம். இது உண்மையிலே இந்த நாளுக்குரிய தேவன், இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியுடைய ஊழியம் உனக்கு தெரியலன்னா நீ கிறிஸ்துவனா இருப்பதற்கு தகுதியே இல்லை. நீ நானும் நீ எவ்வளவுதான் வேத வாச்சாலும் எப்படித்தான் ஜெபிச்சாலும் அது ஒருபோதும் நரகத்துக்கு தான் கொண்டு போவோமே தவிர பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசிக்கும் இந்த நாளுக்குரிய தேவனை நீ தெரிஞ்சுக்காம, புரிஞ்சுக்காம, அறிஞ்சிக்காம நீ முழுவதும் வேதம் மாத்திரமே எனக்கு படிச்சுட்டே நான் அப்படியே பரலோகத்துக்கு போவேனா? முடியவே முடியாது. அந்த வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த வேதம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவா பார்க்கலன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம். எவ்வளவு தெளிவா கேட்கிறேன். ஏசாயா 41 கூப்பிடுற சத்தம் யாருன்னு 8 வாட்டி கேட்கிறேன். எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய நிலைமை. இதனால்தான் உங்க வியாதி சுகமாகாம இருக்குது. இதனால்தான் உங்க பிரச்சனை தீராம இருக்குது. ஏன்னா நீ தேவைக்கு மாத்திரமே சபைக்கு வர. நீ ஒரு நல்லது நடக்கணும்னு நடக்கவே நடக்காது உனக்கு. நீ நல்லது நடக்கணும்னு சபைக்கு வந்தீங்கன்னா உனக்கு இன்னும் வியாதி வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதிகமா வியாதி வரட்டும்.
நீ எனக்கு என் பிரச்சனை போன நீ சபைக்கு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதிகமா உனக்கு பிரச்சனை அதிகமாகட்டும். நான் தேவனை பார்க்க வரணும் ஒருத்தர் சொல்லும் போதுதான் அவனுக்கு இந்த வியாதி அவனோட்டு போயிடும். நான் தேவனை பெற்றுக்கொள்ள சபைக்கு வரேன், நான் தேவனை என் இருதயத்தில் விசுவாசி சபைக்கு வரேன்னு சொல்லு, ஆசீர்வாதமா இருப்பேன். ஏதோ நான் ஏதோ நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, காரி துப்புறார் ஜனங்களை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து. ஏய் ஆண்டவரே எப்போ எங்க போனீங்க 2 நாளா? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, வாயம் போடுங்க, எதுக்கு என்ன தேடுறீங்க தெரியுமா? என்ன சொன்னாரு சொல்லுமா, எதுக்கு என்ன தேடுறீங்க? 2 நாளா தேடினாங்களா இயேசு கிறிஸ்துவ. 5000 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு வெளியே போயிட்டார். ஒரு 2 நாள் கழிச்சு ஊழியத்துக்கு வராரு, திரும்பவும் அதே ஊருக்கு வராரு. கேட்குறீங்களா வசந்தியம்மா? கேட்குறீங்களா? இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு 2 நாள் ஊழியத்துக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வராரு. கடல்ல வரும்போது படகுல இருந்து இறங்குறாரு. இறங்கி வந்தவொடனே ஜனங்களாம் எங்க போன இயேசுவே, எங்க போன இயேசுவே. அப்ப இயேசு சொன்னாரு, நீ என்கிட்ட அற்புதம் பார்த்ததுனால என்னை நீ இப்போ எதிர்பார்க்கல, நான் யாருன்னுக்காக நீ என்னை எதிர்பார்க்கல, நான் என்ன ஊழியம் செய்யறதுக்காக நீ என்ன எதிர்பார்க்கல, நீ என்னை எதுக்கு எதிர்பார்க்கற தெரியுமா? சோத்துக்கு என்ன எதிர்பார்க்கறேன்னு கேட்டாராம். காரி முஞ்ச வாழ்க்கை. வெறும் சுகத்துக்கு நீ இயேசு கிறிஸ்துவை தேடுவேன்னா நீ இன்னும் அதிகமா வியாதியில தான் போவ. நீ வெறும் ஆசீர்வாதத்துக்கு இயேசு கிறிஸ்துவை தேடுவேன்னா நீ இன்னும் தரித்திரம் தான் நீ போவ. ஆண்டவர் சொல்ற வார்த்தைங்க அது. ஒரு சிறு பையனுக்கு வியாதி வந்துச்சான், யோவான்ல இருக்க அந்த வசனம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவே இவன் இப்படி பிறந்திருக்கிறானே, ஊனமா பிறந்திருக்கிறானே, அது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, நான் ஜெபிக்கணும், இவன் சுகமாகணும், அதனால அவன் இப்படி இருக்கிறான். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? தேவன் எப்போதுமே தம்முடைய வார்த்தையை நிரூபிப்பதற்காகத்தான் அவர் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். தேவன் யாருன்னு காட்டுறதுக்காகத்தான் உனக்கு வியாதி கொடுத்தாரு. அது எதுக்கு தெரியுமா? திரு சொல்றாரு இந்த செய்தியில, அது ஆசீர்வாதமா மாறதுக்காக அந்த வியாதி உனக்கு கொடுத்துக்கிறாராம். எதுக்கு வியாதி கொடுத்தாராம்? உன் புள்ள உடம்பு சரியில்லாத போது அதிகமா ஜெபிப்பியா, நல்லா இருக்கும்போது அதிகமா ஜெபிப்பியா? இயல்பா பேசுறேங்க, யாரா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்குங்க, பிராக்டிகலா பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி நான் மற்ற பாஸ்டர் மாதிரிலாம் கிடையாதுங்க. இயல்பா இருக்கணுங்க, இயல்பா பேசுங்க, இயல்பான வாழ்க்கை வாழலாங்க. இங்க உட்காந்து கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நான் பரிசுத்தவான் மாரி நாங்கள் பாருங்கள் அப்படியாம தேவனுடைய பிள்ளைகளே மனவாட்டிகளே, ஐயோ அது வேணவே வேணாம் எனக்கு. இயல்பா நம்ம பேசலாம். உன் புள்ளிக்கு உடம்பு சரியில்லா இருக்கும்போது அதிகமா ஜெபிப்பியா, இல்ல நல்லா இருக்கும்போது அதிகமா ஜெபிப்பியா? நான் என் பொன்னாடியே வச்சுக்கிறேன், நீ கோச்சிப்ப. நாளைக்கு அப்புறம் ஜுரம் சளி வந்தா மனோபாஸ்டர் அப்பவே சொல்றாருன்னு தீர்க்கதரிசி. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு கூட உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். இது அந்த நாள் இல்லைன்ற இந்த செய்தியை நம்ம வாசிக்கும் போது நம்ம அது கொஞ்சம் விடு, அது அப்படித்தான் இருக்கும். திவி விட்டுரு, தெரியுதா? நான் தெரியுறேண்ணா, ஆன் பண்ணு. பார்த்துங்கம்மா, கொஞ்ச நேரம் முடிச்சிடலாமா? நான் ஏன் இவ்வளோ கோவப்பட்டு இந்த காரியங்கள் நான் சொல்கிறேன்னா, நான் மரியாதை குறைவாலாம் பேசுகிற நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த செய்தியை வாசிக்கும் போது தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட்டுடுத்தி சாம்பலை உட்காந்து தள்ளு போட்டு அச்சுக்கிறான். என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என் பிரச்சனை. ஒரு உண்மையாகவே ஒரு குடும்ப தலைவனுக்கு தான் அந்த வலி தெரியும். ஐயோ மாசமான இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஐயோ ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு. உண்மையாவே அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு தான் எனக்கு. இவ்வளவு மகத்தான செய்தி வந்திருக்கும் போது நீங்க இன்னும் தேவனை எதிர்பார்க்கிறீங்களேன்ற ஒரு அங்கலாய்ப்பு இன்னைக்கு இந்த செய்தியில, இந்த கடைசி கால செய்தியில இருக்கிற விசுவாசிகள் அனைவருமே கர்த்தர் வருவார்னு சொல்லும் போது அப்படியே கோபமும் வருது. பாவீங்களா, எவ்வளவு வார்த்தையை கொடுத்து தேவனை திருநீக்கி நமக்கு தீர்க்கதரிசி மூலமா திருநீக்கி காண்பித்த பிறகு இன்னும் கர்த்தர் வருவார்னு சொல்லும் போது அவ்வளோ வேதனையாகுது. இவனும் போய் தலையை அச்சு வச்சிடலாமானுக்குது. அந்த கோபம் தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. உனக்கு எனக்கு பணப்பட்டோட பிரச்சனையா, உனக்கு எனக்கு சொத்து தகராறா, இல்லை உனக்கு எனக்கு மாமா மச்சா பிரச்சனையா? ஏன் கோவனா? இவ்வளோ மகத்தான செய்தி, இந்த செய்தி தாயா கர்த்தர், இந்த செய்தி தாயா கடவுளே வந்திருக்கிறாரையான்னு சொல்றது தான் அவ்வளோ வேதனையாகுது. பரிசுத்தாவியோட ஏவுதல்ல பிரணாம் பேசினாரு, பரிசுத்தாவியோடைய ஒரு பாட்டுல பிரணாம் பேசினாரு.
பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு பாட்டு தான் பேசினாங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தையின் முழுமை, மனவாட்டியின் வார்த்தையின் முழுமையாக தான் இருப்பான். அல்லேலூயா. பாருங்கள், என்ன சொல்லியிருந்தேன் வந்துட்டேன். அந்த தீர்க்கதரிசியில சொல்லும்போது இன்றைக்கு ஜனங்கள் சபைக்கு வருகிற நோக்கமே உண்மையாவே தேவனை நான் பார்த்து விட்டேன் என்ற நிச்சயம் தான் போதுமா? நீ எதுக்குப்பா சபைக்கு போற? எங்க என் வீட்டுல கத்து சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, அதுக்காக போய் சபை ஆண்டவர்கிட்ட வரேன். உண்மையாவே அது ஒரு ஸ்டெப்புங்க. நீ வியாதியோட பிரச்சனையோட சபைக்குள்ள வருது ஒரு ஸ்டெப்பு. ஆனா அதுதான், அதுக்காக நீ சபைக்கு அதுக்கு மட்டுமே வராதன்ற. அப்போ உன் பிரச்சனை சரியாச்சுன்னா நீ நின்றுவியா சபையை விட்டு? உனக்கு சுகமாச்சா சபையை விட்டு நின்றுவியா? சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுமா. என்ன தேவன் விரும்புறதுல தெரியுமா? அவருடைய வார்த்தையை நிரூபிக்கணும்னு உன்னையே நீங்க கொண்டு வந்துக்கிறார். அவருடைய வார்த்தையை நிரூபிக்கணுமா? ஏய், என் புள்ள நான் தான் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறேன், என் புள்ள நான் டாக்டர் ஆகுவேன், அந்த வார்த்தையை நிரூபிக்கணும்னா என்ன ஆகணும்? அவன் பையன் வசந்தியம்மா, இவ்வளோ சிம்பிளாக நான் சொல்கிறேன். உன் பையன் சாக்கடை கவின்னா வசந்த், புரியுதா? ஹவுஸ் கீப்பிங் கக்கூஸ் கவர வேலைக்கு போனா, நீ போற சரியா? நீ கக்கூஸ் கவர வேலைக்கு போனா, நான் போனேன்னு வச்சுக்க, இல்லை செக்யூரிட்டி வேலைக்கு போறாரு வீட்டுக்காரு. அவன் வீட்டுக்காரோட எண்ணம் என்னவா இருக்கும்? என் பிள்ளையாவது ஒரு டிகிரி படிச்சு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் நினைப்பே, நினைக்க மாட்டியா? அப்போ அந்த வார்த்தை எப்போதான் நீ சந்தோஷப்படுவ? அதேதான் இந்த அவருடைய வார்த்தை நிரூபிக்கிறதுக்கு தேவன் தம்முடைய மனவாட்டி மூலமா வெளிப்படணும்ன்றது தான் அவருடைய திட்டமே. தேவன் தன் நம்ம மூலியமா தான் அவர் இந்த பூமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பிறகு அவர் இந்த பூமிக்கு வர முடியாதனால ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலியமா இடைப்பட்டாரு, இயேசு மூலியமா மாம்ச சரீரத்தில் இடைப்பட்டாரு. அதன் பிறகு இன்றைக்கு அதே போலதான் தம்முடைய மாம்ச சரீரத்தில் உன் கண்ணை கொண்டு, உன் காதை கொண்டு, உன் வாயை கொண்டு, உன் சரீரத்தை கொண்டு அவர் கிரியை செய்யணும்னு நினைக்கிறார். அவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ தம்முடைய பிள்ளைகளோடு அவர் உறவாடணுன்றதுக்காக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இல்லையா? என் பிள்ளைங்க தான் இப்போ பாவத்தில் இருந்தாங்க, கக்கூஸ் இருந்தாங்க, டாய்லெட் இது செக்யூரிட்டி வேலை செஞ்சிருந்தாங்கப்பா, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா. நான் சொல்றது நீங்க சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 400 வருஷம் அடிமைதன வாழ்க்கைங்க, அடிமைதன வாழ்க்கை. அவங்கெல்லாம் யாரை எதிர்பார்த்துருந்தாங்க தெரியுமா? இந்த செய்தியில பார்வன் சொல்றான், அந்த ஜனங்களை எவ்வளவு இலக்காரமா சொல்றான் பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க. இந்தம்மா வாசிமா, இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கில் வாசிங்க. இந்த 400 வருஷம் அடிமை தினத்தில் இந்த அந்த பார்வோன் தம்முடைய ஜனங்களை எவ்வளோ இழிவா பேசுறான் பாருங்க. மைக்கில் சத்தமா வாசிமா. பார்வோன் வெளிநோக்கிய அதே ஜன்னலின் வழியாக மோசேயும் வெளிநோக்கி அதே ஜனங்களை கண்டான். பார்வோன் அவர்களை சபிக்கப்பட்ட ஜனங்களாக ஏதோ ஒரு தேவனிடத்தில். பார்வோன் நினைக்கிறான் சபிக்கப்பட்ட ஜனங்க என்கிட்ட வந்து அடிமையா வாழ்ந்துனுக்குது. பார்வோன் யாருக்கு அடையாளம்? உலகத்துக்கு அடையாளம். இந்த உலகத்துல இந்த சென்னை பட்டணத்துல சேத்துப்பட்ட பகுதிக்கு அடையாளம். உதாரணத்துக்கு சொல்ல போனா நீ இருக்கிற ஊரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் தான் பார்வோன். அந்த பார்வோன் சொல்றான், நீங்களாம் எனக்கு அடிமாடான்றான். பிசாசு சொல்றான் நம்மளை பார்த்து, நீங்களாம் எனக்கு அடிமாடான்றான். வாசிமா. அதே ஜன்னல் வழியா இல்ல, அதுக்கு மேல வாசிமா. பார்வோன் ஒரு ஜன்னல் வழியா அரண்மனையிலேருந்து ஒரு ஜன்னல் வழியா பார்வோன் பார்த்து, இவன் எல்லாம் அடிமாடா, நான் எவ்வளோ வேணாலும் வேலை வாங்கலாம், இதுங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதுங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுங்களால அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இன்னொரு ஜன்னல் வழியா மோசையும் பார்த்துருக்கிறான். வாசிமா.
இந்த இந்த ஜனங்க பார்வன் நினைக்கிறான் இது ஏதோ ஒரு தேவன் கிட்ட மூட நம்பிக்கையா பார்க்காத தேவனா. பார்வனை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கிரகத்தை ஒரு சிலையை வணங்கினாதான் அவனுடைய தேவன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிலையை வணங்குவது பிடிக்காத ஒன்று. சிலையில தேவன் இல்லை, அவர் வார்த்தையில தான் தேவனுங்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. ஆனா இந்த பார்வன் சொல்றான் இந்த மக்கள் ஜனங்க பார்க்காத தேவனை, உருவம் இல்லாத தேவனை வாசிமா இவங்க பார்க்கவே அறிந்திராத ஏதோ ஒரு தெய்வத்தை பக்தி கொண்டாடுறாங்களாம். இந்த என் டைம்னு ஒரு விசுவாசிங்க சபையா இருக்கிறாங்க பாருங்க. பிதாக்கும நாமத்தை பரிசுத்தாவின் நாமத்தை விட்டுட்டாங்க. இவங்க பார்க்காத ஒரு வில்லியம் மரி பிரணாம பார்த்ததே கிடையாதான், இயேசு கிறிஸ்து பார்த்ததே கிடையாதான், பார்க்காததான். இவங்களே மனவாட்டி நிற்கிறானுங்கோ, இவனுங்களே நாங்க தான் கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற சரீரன்றானுங்கோ, இவனுங்களே 2ஆம் வருகை வந்துச்சுன்றானுங்கோ, நம்மளுக்கெல்லாம் பைபிள் இல்லாததெல்லாம் பேசுறானுங்கப்பா இவனுங்க. மசிமா ஒரு பார்க்க கூடாத ஒரு கம்பத்துக்கு ஜெபத்தை ஏறெடுத்துக்கிறாங்களாம். பார்வோன் சொல்றான் பார்க்கவே முடியாத கம்பத்துக்கு ஜெபத்தை ஏறெடுத்துக்கிறாங்க. மதவெறி கொண்டவர்களாகவும் கண்டான். அந்த ஒரு கூட்டம் மாத்திரம் அடிமைகள் என்றும் பாருங்க. 400 வருஷமா அடிமைத்தனத்தில் இருந்ததுனால இவனுங்க எங்க அப்பா எங்க தலைமுறையா கிட்டத்தட்ட 10 தலைமுறையா இவனுங்க எல்லாம் எங்க கிட்ட அடிமையா இருந்தவனுங்க. இவனுங்களும் ஜெபிக்கிறானுங்க, ஏதோ யெகோவா தேவன் ஜெபிக்கிறான். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? பைபிள் பச்சுந்தா புரியும். நீ தான் தேவைக்கு சபைக்கு வந்துக்கிறிய, உனக்கு எதுக்கு பைபிள்? சுகத்தை வாங்கினு போ சுகத்தை வாங்கி நரகத்துக்கு போ. நீ தான் கடன் பிரச்சனைக்காக சபைக்கு வந்துக்கிறிய, போ ஆசீர்வாதத்தை வாங்கினு போ நரகத்துக்கு போ. நீ தான் மற்ற குடும்ப பிரச்சனைக்காக வந்துக்கிறிய, போ உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சமாதானம் ஆயிடும், உன் குடும்ப சமாதானம் ஆயிடும், போ நரகத்துக்கு போ. அந்த தயவு செஞ்சு நான் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தான் சபைக்கு வரேன், நான் தயவு செஞ்சு சபைக்கு வராத. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன், உன் தேவைக்கு மாத்திரம் நீ சபைக்கு வரேன்னா தயவு செஞ்சு வராதீங்கோ. அந்த ஜனமே எனக்கு தேவையில்லை. இப்போ சொல்றேன், நீ அடுத்த வாரம் நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி, நீ சபைக்கு வரலாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா தேவனுக்கு தெரியும் யாரை சுகப்படுத்தினா யாரை விடுதலை கொடுத்தா தேவனுக்கு தெரியும். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துருவார். 10 குஷ்டரோகி இயேசுகிட்ட வராங்க, ஒருத்தன் தான் அவர்கிட்ட விசுவாசமா இருப்பான், நன்றி சொல்லுவான்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? வசந்தி அம்மா, நாளைக்கு என்னோட நடக்கலாம், ஆனா இன்னைக்கு தான் நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்துக்கிறார். தயவு செஞ்சு விளையாட்டா இருக்காதீங்க. ஏன் நான் இவ்வளவு கோபமா பேசுற செய்தியை படிக்கும் போது, நிலநடுக்கம் வரும்போது எல்லா பறவைகளும் மிருக ஜீவனும் சேஃப்டியா போய் ஒழிச்சுக்கோமா. நிலநடுக்கம் வரும்போது எல்லா மிருக ஜீவனும் சேஃப்டியா போயிடுமா பிரதர். பறவைகள் எல்லாம் ஒரு உயர்ந்த மலைக்கு மேல போய் உட்காந்துக்குமா. மீன்கள்லாம் ரொம்ப ஆழத்துக்கு போயிடுமா. அந்த உணர்வு எப்படி தேவன் அவங்களுக்குள்ள வச்சாரோ அது கரெக்டா கண்டுபிடிக்குது. ஏதோ ஒன்று நடக்குதுடா, இன்னும் கொஞ்ச நாள்ல புயல் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு எல்லா மிருக ஜீவனும் பறவைகளும் சேஃப்டியா போயிடுமா. ஆனா அந்த கேவலமான மனுஷனுங்களுக்கு தெரியல. தேவசாயில படிக்கப்பட்ட நமக்கு தெரியல, ஒரு பாதுகாப்பு, ஒரு எச்சரிப்பு சத்தம் வரப்போகுது, ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு நம்மளால போய் ஒழிச்சுக்க தெரியல. உயர்ந்த அடைக்கலத்துக்கு போக தெரியல, ஆழமான செய்திக்குள்ள போக தேவையில்ல, உயர்ந்த அடைக்கல பறவை போல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக தெரியல. கழுகுலாம் எங்கேயோ போயிடும். கழுகுலாம் இருக்கிற இடத்தை விட்டு புகை வர முடியாத இடத்தை தாண்டி கழுகு போகும். அதனாலதான் நம்ம கழுகின் செய்தி காலத்துல இருக்கிறோம். அந்த இந்த நாள் ரொம்ப கொஞ்ச நேர காலத்துல தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். நீ ரொம்ப கனவு கண்டாத. நேற்று ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம், சிறு காரியம். ஒரு சகோதரர் அழைப்பு கொடுத்துருந்தாரு. மியூச்சுவல் ஃபண்டு குறித்து பேசினாங்க ஒரு இடத்துல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 25-35 வருஷம் உன்னை நீ பார்த்துக்கிறதுக்கு நீ சேஃப்டி பண்ணு சொல்கிறாங்களே இல்லையா. நான் இது அவங்க பேச நான் அது ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் 25-30 வருஷம் வரைக்கும் நான் சேர்த்து வச்சு நான் 85 வயசுல நான் எவ்வளவு சாப்பிட முடியும்?
2 இட்லி மேல சாப்பிட முடியாது. உண்மையா இல்லையா? 2 கோடி உனக்கு கிடைக்கும் அப்படின்ற தப்பு சொல்லல. அதாவது நம்மளுக்கு தேவையான ஒன்று தான், இல்லைன்னு சொல்லல. நான் அதுல இருந்து நம்ம என்ன பெற்றுக்கொண்டோன்றதை நான் சொல்ல வரேன். புரியுதா இல்லையா? அப்போ ஒரு உலகத்தானே ஒரு இன்சூரன்ஸ் ஒரு காசு பாருங்க என்ன நடக்குது சோரா அந்த நான் அதுதான் பாருங்க. நீ ஏன் அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல போயிட்டு நீ தேவைக்காக மட்டும் தேவனிட வந்துடாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். நீ வந்து செய்தி கேட்டுட்டு நீ போகும்போது நியாயத்தீர்ப்பு தலையில நிக்குது. நீ எதை திரும்ப போற? வீட்டுக்கு போகும்போது நியாயத்தீர்ப்பு போற. மற்றவங்களுக்கு இருக்கிற தொல்லையை விட உனக்கு தான் அதிக தொல்லையா இருக்கும் தெரியுமா? ஏன்னா இந்த செய்தி இதை ஏத்துக்கிட்டு இந்த நாளுக்குரிய தேவன் நம்ம மத்தியிலே வார்த்தையா இருக்கிறான்னு நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏமா புக்கு கொடுப்பா உனக்கு ஆசீர்வாதம். ஆனா இந்த செய்தி நீ வெறும் தேவைக்கு மாத்திரமே தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு இந்த ஜனங்கள் எல்லாருமே அழுதுகணும் புரண்டுகணும் 400 வருஷம் அந்த பார்வனுக்கும் நிச்சயம் இல்லாம போயிடுச்சு. 4 வருஷம் எங்க தாத்தா காலத்துல இருந்து இவனுக்கு அடிமையாகிறானுங்க. இதுக்கு மேல இவனுங்க எந்த கடவுளை வணங்கினாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை, இவனுக்கு கடைசி நமக்கு அடிமையா தான் இருப்பானுங்களும் பார்வை நினைச்சான். ஆனால் தேவன் ஆபிரகாமத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நிரூபிப்பதற்கு அதே பார்வோன்னு வீட்டில் வளர்க்கிற ஒரு மோசே தேவனை ரெடி பண்ணார். இதே உலகத்துல பிசாசு நினைச்சான் அவன் தான் பவுல கடைசியா தீர்க்கதரிசி பவுலே நம்ம சாவச்சிட்டோம், இதுக்கப்புறம் எந்த தீர்க்கதரிசியும் வரப்போறது இல்லைன்னு நினைக்கும் போது தேவன் இந்த பூமியிலே இந்த சபிக்கப்பட்ட இந்த எகிப்திலிருந்து தேவன் ஒரு ஊழியக்காரை மோசையை போல ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனை தேவன் எழுப்பினார். பாருங்க அந்த மோசே சொல்றாரு அவனை தேவன் ஆயத்தப்படுத்தி தேவன் தான் இறங்கி வந்து நம்மளை காப்பாற்றுவார் தான் அந்த 400 வருஷம் பிரேயர். ஜனங்களோட பிரேயர் என்ன வந்தது? தேவன் தான் எங்களை பார்த்துக்கணும், தேவன் தான் பாலம் தேர்ந்து ஒரு காலத்துக்கு கூட்டு போகணும், தேவன் தான் யெகோவா தேவன் தான் எவ்வளவு தேவன் தானே. தேவன் அப்படி ஒரு போதும் வந்து நின்று ஏய் பார்வனே வாடா வெளியே அழிச்சு எட்டி கேப்ரேல் எல்லாரும் அழிச்சு போடு ஜனங்களே போங்க வெளியே. இப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்களாம். 4 வருஷம் கழிச்சு எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? ஆண்டவரே நீ இறங்கி வந்து என்ன ரொம்ப அடிக்கிறான், அவன் செத்துடணும், அவன் கை கால் உடஞ்சு போயிடணும். நம்ம ஜெபிக்கிறோமே சில பேருக்கு, அவன் நாசமா போயிடணும், பார்வோன் எங்களை ரொம்ப அடிக்கிறான், அந்த சவுக்கு அடிக்கிறான், அந்த வேலைக்காரன் செத்துடணும், ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடணும். இப்படிதான் ஜெபிச்சிருந்தாங்க. தேவனை இறங்கி வந்து எல்லாரையும் பஸ்பமாக்கி போடு. உன் ஜபத்துக்காக தேவன் பிளானை மாத்திக்க மாட்டார். அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு அழகா மோசையை அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? மோசையை அனுப்புறாரு. இப்ப இந்த மோசை என்ன பண்றாருன்னா போயிட்டு தேவன் சொன்னாரு, பா மோசே என் ஜனங்க அடிமை தனத்துல இருக்கிறாங்க, வீட்டுக்கு கொண்டு நீங்க போங்க ஆண்டவரே சொல்றானா இல்லையா? நீங்க போங்க. நான் ஏன் போனோம்? நான் ஏங்க போனோம் அந்த வேலையை செய்யறதுக்கு? அவர் சொல்றாரு அவன் சாக்கு போக்கு சொன்னானா தேவன் கிட்ட. என்ன சாக்கு போக்கு சொன்னா? ஏதோ ஒரு 1-2 சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர்ப்பா, அவன் தான் செய்தி படிக்கிறான் உண்மையிலே. சோதரா தேவன் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அடிக்கும் போது, சபைக்கு வாடான்னு அடிக்கும் போது என்ன பண்றான்? சாக்கு போக்கு சொல்ற. அன்னைக்குதான் எனக்கு வேலை பிரதர், அன்னைக்குதான் எனக்கு வேலை வச்சுட்டாங்க, அன்னைக்குதான் எனக்கு தலைவலி, அன்னைக்குதான் எனக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்குதான் எனக்கு பிரச்சனை, அன்னைக்குதான் எனக்கு ஐயோ தயவு செஞ்சு சொல்றேன், கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு நான் ஆஸ்வதிக்கிட்டோம். என் ஜீவன் போனா இந்த சபை பிரசங்கம் பண்ணும் போதே சபைக்குள்ள வந்து ஞாயிற்றுக்கிழமையிலே சபைக்கு வந்து ஆறுதல் முச்சு செத்து போனா சந்தோஷம். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ற. ஆண்டவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தாமதிக்கலாம். ஏங்க நாங்க ஒரு சபைக்கு போனோம், நம்ம பல்லாவரத்தில் ஒரு மீட்டிங் வச்சோம் தெரியுமா? ராபின் பிரதர் கோயம்புத்தூர்ல ராபின் பிரதரை கூப்பிட்டோமே, அவங்க சபைக்கு நாங்கள் போனோம். கேளுங்க வசந்தி அம்மா, அவங்க சபைக்கு போனால் நாங்கள் ஒரு 2015 16 போனோம். ஒரு 10 பேர் இங்கேருந்து ட்ரெயின்லேயும் கார்லேயும் போனோம். கேளுங்க தயவு செஞ்சு. கடைசி சேரில் பின்னாடி ஒரு கட்டில் ஒன்று இருந்தது. சேருக்கு பின்னாடி ஒரு தலைகாணி ஒரு பெட்ஷீட் கட்டில் ஒன்று இருந்தது. ஒருவேளை பாஸ்டர் ஜபம் மெசேஜ்லாம் முடிச்சுட்டு 10 பேர் போல இருக்குது, ஏதாவது படுக்கிற இடம் போல இருக்குன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு பிரதரை தூக்கின்னு வராங்க சபைக்கு.
வியாதியோட சபைக்கு தூக்கி வந்து அந்த கட்டில் போட்டாங்க. அவருடைய ஒரு கட்சினே அப்படி செய்தி கேட்டுக்கிறார். பத்துக்குன்னு செத்து போயிடலாங்க. நம்மலாம் இந்த வாழ்க்கை செத்து போயிடலாம். வெக்கமா போச்சுங்க எனக்கு. கேட்குறோம், என்ன பிரதர் இவரை கூப்பிட்டு வந்துக்கிறீங்க? பிரதர் வார்த்தை முக்கியம் பிரதர், சபைக்கு போய் வார்த்தை கேட்கணும் பிரதர். என்ன நினைச்சுக்கிறீங்க? 10 என்கிட்ட பேசுறாரு. எனக்கு கை கால் விலகாம போயிடுச்சு. உண்மைதான், இருக்கட்டுமே. காது நல்லா இருக்குதுல்ல, காது ஒன்று சொட்டு, வாய் நல்லா இருக்குதுல்ல, கண்ணு நல்லா இருக்குதுல்ல, கை கால் தான் விழுந்து போயிடுச்சு. அப்புறம் என்ன போகுது? வார்த்தை முக்கியம் பிரதர். கேட்டு செத்து போயிடும் பிரதர். நம்மளாம் சாணியை தொட்டு செருப்பாலே நம்மளாம் அச்சுக்கணும். எதுக்குடா நம்மளுக்குலாம் ஒரு வாழ்க்கை? தேவனை தேடுறதுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு சபைக்கு ஒரு துப்பு இல்ல. உனக்கு என்ன என் டைம் மனவாட்டி? எதுக்கு உனக்கு என் டைம் சபை? எதுக்கு உனக்கு என் டைம் பிரசங்கியாரு? செத்து போயிடலாம் நம்ம. அதை விட ஏங்க ஒருத்தர் தேவன், அதனால தான் ஞானம் உள்ள தேவன். இவனுக்கு போனானுங்க இஸ்ரவேல் ஜனத்துல 20 லட்சம் பேர் வந்தானுங்க. கானாதேசத்துக்கிட்ட வந்தானுங்க. ஏய் இல்லா, எல்லாரும் போல தேவையில்ல, ஒரு 2 பேரை மட்டும் அனுப்பிச்சு விடு. எப்படி? இல்லை இப்போ ஒரு 10 பேரா போகலாம். சரி, ஒரு 10-15 பேர் 12 பேர் அனுப்பிவிடு. போராடுங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானாதேசத்துக்கு போராடுங்க. சரி சொல்றாரு, இவங்க வெளியே வந்த பிறகு இவங்க போய் அந்த தேசத்தை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லையா? அந்த எந்த நோக்கத்துக்காக வெளியே வந்தாங்களோ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு விட்டு வெளியே வந்த உள்ள போனோன்னு வெளியே வந்தாங்களோ, இவங்க வெளியே வந்து இவங்க போய் அந்த தேசத்தை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லையா? அந்த தேசம் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்குது. நீ ஜஸ்ட் போய் அங்க போயிட்டு பாய வச்சு படுக்கணும், அவ்வளவுதான். எப்படிப்பட்ட இடம்! இப்போ இவ்வளோ 4 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்துட்டு தேவன் கொடுத்த தேசத்துக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்க. சபைக்கு போலாமா வேணாமா? யோ, உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, உன் வேலையில, உன் அக்கம் பக்கத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்த அப்ப நீ கௌரவம் பார்க்கல, அப்பெல்லாம் நேரத்தை செலவு பண்ணல. ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வெயிட் பண்ணு. 10 மணி ஆனோடனே போலாம், ஒரு பாட்டு பாட்டோம், அதுக்கப்புறம் சபைக்கு போலாம். பாருங்க, அந்த 12 பேர் போறாங்க கானாதேசத்துக்கு. உள்ள போயிட்டு வந்து ஐயோ அங்கெல்லாம் நம்ம போக முடியாது, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாங்கிறானுங்க. ஐயோ அந்த தேசம் பயங்கரமாகுது, இப்படி இருக்குது. அப்படியா? இந்த செய்தியா? ஏதோ பிரணாம்ன்றாங்க, ஏதோ வார்த்தைன்றாங்க, ஏதோ கர்த்தர் வந்துட்டாருன்றாங்க, இறங்கிட்டாரு, வார்த்தையா இறங்கிட்டாரு. மனுஷகுமார் ஊழியம் 1963 தொடங்கி 1965 முடிஞ்சிச்சுன்றாங்க. ஐயோ 2ஆம் வரைக்கும் நம்ம ராப்சருக்காக காத்து கொண்டிருக்கிறோன்றாங்க. இந்த உபதேசம் வேணாம். என்ன சொல்றாரு? அந்த 10 பேர் தேவனுடைய வார்த்தை நிரூபிக்கிறதுக்காக வைக்கலன்றார். அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு 10 பேரை வைக்கலையா? எத்தனை பேர் வச்சாராம்? God bless you brother. இந்த நாளில் இந்த செய்தியில தேவன் இருக்கிறார். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் ஊழியத்துல மனுஷகுமார் ஊழியம் நடந்தது. மேசியா 2ஆம் வருகையிலே வார்த்தையாக கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக தீர்க்கதரிசி சரீரத்துக்குள்ளாக இறங்கி அவர் மனுஷகுமாரத்து ஊழியத்தை செய்தார்னு சொல்றதுக்கு, என்னதான் நீ செய்தியில இருந்து வந்தாலும், அடையாள அற்புதத்தை பார்த்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாள அற்புதத்தை பார்த்தாங்க. அதுமே சொல்றாரு இந்த செய்தியில. சொல்றாங்க, தேவன் மோசையை ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவன் சொல்றானா, ஆண்டவரே என்ன காமெடி பண்றீங்க? முச்சடியில தேவன் பேசுறாருப்பா, மோசேன்னு கூப்பிட்டு பேசுறாரு. சொல்றாரு, நீ எகிப்துக்கு போப்பா, அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வரேன். இவன் கையில வச்சுனுக்கு தின்னது, கையில வச்சுனுக்கு தின்னதுன்னு கேட்கறேன். நீங்க இன்னும் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? மோசே கையில என்ன வச்சுருக்கிறான்? கோலு. பைபிள் படி. உன் பொண்டாட்டியை பச்சுனுங்கிற, உன் புருஷனை பச்சுனுங்கிற, உன் பொண்டாட்டி எங்கெங்கெல்லாம் போதுன்னு பச்சுனுங்கிற, உன் புருஷன் எவ்வளவு பேசுறான்னு பச்சுனுங்கிறல்ல. பைபிளை படி. 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. அது பைபிளை படி, உன் குடும்பத்தை தேவன் நடத்துவார். செய்தியை படி. மோசே கையில் என்ன வச்சுக்கிறான்னு கேட்கறேன், கம்முனுங்கிறீங்க. கோல ஆடு மேய்க்கிற கோலை கையில வச்சு
வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ இஸ்ரவேல் ஜனத்தை போய் மீட்டு கொண்டு வான்னும் போது அப்ப சொல்றான், சுபத்திரன் சொல்றாரு, இவை அனைத்தின் மத்தியில் தேவன் அவர்களை விடுவிக்க வேண்டிய அந்த மனிதன் வளர்ந்து வந்தார். தேவன் விசித்திரமான காரியங்களை அவர்கள் முன்னிலையில் செய்து வருகிறார். அவன் வேத சாஸ்திர பண்டிதன் அல்ல, அவன் ஒரு சாதாரண மனிதன், அந்த வேலைக்கென்று பிறந்தவன். மோசே சொல்றார், தேவன் அவனை தமது தீர்க்கதரிசியாக இருக்க அழைத்து அவனை அங்கு அனுப்பினார். முழு உலகத்தையும் வென்று இயந்திர கருவிகளை கொண்டிருந்த அந்த சேனையை சந்திக்க. இஸ்ரவேல் தேசத்துல, எகிப்து தேசத்துல என்ன சொல்றாருன்னா, முழு உலகத்தையும் வென்றிருந்த எகிப்து, அவன் பார்வோனு அன்னைக்கு இருந்த எல்லா தேசத்தையும் வென்ற மனிதனா. போர்ல இன்னைக்கு எப்படி இஸ்ரவேலை யாரும் வீழ்த்த முடியாதோ, அதே போல எகிப்துல பார்வோன் தேசத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது. அவன் எல்லா நாடையும் கைப்பற்றினான். அவன் இயந்திர கருவிகளை கொண்டிருந்த தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. ஆனால் தேவன் கொண்டிருந்த அந்த சேனைகளை சந்திக்க, நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் நல்லா இருக்கிறான், காரு பங்களாவோட, இவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், உன் பார்வையில் அப்படி. ஆனா தேவன் அந்த நல்லா இருக்கிறவங்க கிட்ட இயேசு கிட்ட பத்தி இயேசு கிறிஸ்து தெரியல. அந்த காரு பங்களா வச்சுன்னு 100 சவரம் கழுத்துல போட்டுங்கிறவங்க கிட்ட போயிட்டு இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தெரியல. நீ எப்போ இன்னொருத்தரை கம்பேர் பண்றியோ, அவன் நல்லா இருக்கிறான் பிரதர், இவன் நல்லா இருக்கிறான் பிரதர், அவன் காரு பங்களா நல்லா இருக்கிறான், அவன் வட்டி குட்டுங்களும் நல்லா தான் இருக்கிறான், அவன் அடுத்தவன் சொத்தை பிடிக்கணுங்கிறான், அவன் நல்லா தான் இருக்கிறான், அந்த மாதிரி நல்ல நகை நட்டு நல்ல காரு பங்களா நல்ல சொபஸ்டிக்கா வாங்குறாங்கன்னு அதை நீ சொன்னா நீ பார்வோன் தேசத்தை பார்க்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் திரு சொல்றாரு, மோசே கையில இவங்கிட்ட இவ்வளவு இருக்குது, என்ன போய் அங்க அனுப்புறீங்களே கேக்குறீங்களா? மோசே என்ன சொல்றான், எகிப்தை பார்த்துட்டு இவ்வளவு சேனைகள் இருக்குது, இவ்வளவு கருவிக்குது, துப்பாக்கில சுட்டாங்கன்னா, குண்டு வச்சு சுட்டாங்கன்னா நான் ஒருத்தரை போய் என்ன பண்றது? அவங்க 5 லட்சம் சேனைகள் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஏற்கனவே நிறைய அடிச்சவனா எனக்கு தெரியும், ஒரு துப்பாக்கில சுட்டானா அவன் தான் நான் காலி. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துகிட்டே போயிட்டு உனக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை, நீ கம்முன்னு ஆண்டவரே. நம்ம ஏதாவது ஒரு ஆறுதலா சொன்னா கூட, பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், அவன் மோசமானவன் பிரதர், அவன் புருஷங்காரன், என் பொண்டாட்டி மோசமானது பிரதர். யாருக்கு அட்வைஸ் பண்றாங்க? தேவனுக்கு இவங்க அட்வைஸ் பண்றாங்க. மோசே தேவனுக்காக அட்வைஸ் பண்றான். உனக்கு தெரியாத ஆண்டவரே, அந்த சேனைகள் எவ்வளவு பெருசு தெரியுமா, நீ போய் என் கையில வெறும் கோலதான் இருக்குது சொல்றாரு பாருங்க. இல்ல நான் படித்தோட நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். படிப்பா 96வது பேரில் இருந்து ஒரு 4 பேரை படிச்சுனே வாப்பா. அனைத்தின் மத்தியில் தேவன் அவர்களை விடுவிக்க வேண்டிய அந்த மனிதன் வளர்ந்து வந்தார். தேவன் விசித்திரமான காரியங்களை அவர்கள் முன்னிலையில் செய்து வருகிறார். அவன் வேத சாஸ்திர பண்டிதன் அல்ல, அவன் ஒரு சாதாரண மனிதன். மோசே அந்த வேலைக்கென்று பிறந்தான், அந்த வேலைக்காக தான் பிறந்தான். தேவன் அவனை தமது தீர்க்கதரிசியாக இருக்க அழைத்து அவனை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு தேவனே இறங்கி. இன்னைக்கு அநேகர் கர்த்தர் வருவார் வானத்திலிருந்து, தேவன் இறங்குவார் வானத்திலிருந்து, அவர் இறங்கி வந்து என்ன காப்பாற்றுவாரு, 2ஆம் வருகையில் எனக்கு வருவார்னா அது அந்த வந்த தேவனை யார் தான் பார்த்தது? எகிப்துல இருக்கிற ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துல ஜனங்களுக்காக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதுக்காகவே நான் இறங்கினேன்னு சொன்னாரு தெரியுமா? அந்த இறங்கின தேவன் யார் மட்டும் தான் பார்த்தது? இன்னும் அமைதியா இருக்கீங்க, இது சொல்லுங்க மோஸ். இல்லங்க, சப்ஜெக்ட் ரொம்ப எளிமையா தான் கொண்டு போறேன். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு நான் இறங்கினேன்னு சொல்லிட்டு இறங்கின தேவன் ஒரே ஒருத்தர் தான் பார்த்தார். யார் அவரு? மோசஸ் தான் சொல்றா. சப்ஜெக்ட் எங்க நீங்க கவனத்தை எங்கேயோ கொண்டு போறீங்க, அதான் உங்களுக்கு செய்தி புரியல. யாத்ராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சித்து காப்பாத்துறதுக்காக நான் இறங்கினேன்னு இறங்கின விஷயத்தை யாருக்கு தான் மட்டும் வெளிப்படுத்தினாரு? இறங்கின விஷயத்தை மோசைக்கு மட்டும் தான் வெளிப்படுத்தினாரு. இறங்கின விஷயத்தை பிரணாமுக்கு மட்டும் தான் வெளிப்படுத்தினாரு. ஆனா இவருக்குள்ள நான் இறங்கிட்டேன்றதுக்கு அடையாளம் தான் மோசைக்கு மேல இருந்த அக்னி ஸ்தம்பம். மோசைக்குள்ள இறங்கிட்டான். இறங்கினது எங்க தெரியுமா? மோசைக்குள்ள இறங்கினாரு. வாசிப்பா அடுத்த லைன் பாரு 97 பாரு.
உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் கர்த்தாவே. பாரு, இப்போ என்ன நீ அனுப்புறிய, உண்மையிலே நீ தேவன் தானா? உண்மையிலே நீ பரிபூர்ண தேவன் தானா? உன் மகிமை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றான் மோசே. அவன் மகிமையை எனக்கு காண்பியும் கர்த்தாவே. நான் மந்த நாவுள்ளவன். பாரு, நான் போயிட்டு இவன் போக கூடாது. இவன் அந்த சேனைகளை பார்த்து, பெரிய பெரிய இயந்திரங்களை பார்த்து உயிருக்கு பயந்து சொல்றான். ஏற்கனவே ஒரு உயிரை பார்த்து, ஒரு உயிருக்கு பயந்து ஓடிய கொலை பண்ணிட்டு ஓடிய அந்த மோசே சொல்றான், நான் திக்குவாங்க, நீங்க வேற யாரா போய் செலக்ட் பண்ணீங்க. வாசிப்பா. உயிருக்கு பயந்து நான் மந்த நாவுள்ளவன். நானே மந்த நாவுள்ளவங்க, என்னால் சரியாய் பேச முடியாது, சரியா கூட என்னால பேச முடியாதுங்க என்றான். அவன் லட்சக்கணக்கான சாக்கு போக்குகளை கூறினான். ஏண்டா டேய், நம்மளுக்கெல்லாம் எதுக்குடா நம்மளுக்கு என்டைம் ஒரு சகோதரர்கள், நம்ம சகோதரர்களே, ஆண்டவர் கேட்பாரு, உங்களுக்கெல்லாம் எதுக்குடா நான் இந்த பட்டத்தை மனவாட்டின்னு கொடுத்தேன்? சபைக்கு வர்றதுக்கு ஒரு சாக்கு போக்கு, செய்தியை படிக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு, தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு, இரண்டாம் வருகையை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு, எல்லாத்துக்கும் சாக்கு. இவங்களுக்கு ஏன் இந்த செகண்ட் கமிங் புரியலன்னா, எந்த குருடனை தேவன் அங்க இருக்கும் போது சுகமாக்குனாரோ, அவன் கண்ணு திறந்த பிறகும் அந்த இயேசு கிறிஸ்துவனால பார்க்க முடியல. இல்லையா? எந்த குருடனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குனாரோ, அவன் கண்ணு திறந்த பிறகு கூட அவனுக்கு அவர் தெரியல. இவரே இப்ப சொல்றாரு, நான் தான் அவன் கண்ணு திறந்தேன். தேவன் வந்து சொன்னாதாங்க இன்னைக்கு மனவாட்டிக்கு தெரியும் அவர் இங்க இருக்கிறாரா இல்லையா, அவர் வந்திருக்கிறாரா இல்லையான்னு. உன்னை கொண்டு அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும் சரீரத்தை அவர் கொண்டு வர, சரீரத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா உன் சரீரம் சொல்லுது, சாக்கு போக்கு சொல்லுது, இது நீ கிறிஸ்துப்பா, நீ கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாருப்பா, நீ தேவத்துவத்தை வெளிப்படுத்தணும்ப்பா, நீ கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தை நீ செய்யணும்ப்பான்னு சொன்னா சாக்கு போக்கு சொல்லுது. நான் ஏன் டயர்டாகிறேன், எங்கன்னு சபைக்கு வருது, என்னால கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியுமா? சாக்கு போக்கு. மோசே என்ன பண்றான்? லட்சக்கணக்கான சாக்கு போக்கு சொல்றாங்க. மறுபடியும் வாசி அந்த வசனத்தை 97வது பேரால. அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் கர்த்தாவே. நான் மந்த நாவுள்ளவன். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றான், நான் மந்த நாவுள்ளவன், என்னால் சரியாய் பேச முடியாது. என்கிட்ட சரியா பேச முடியாதுங்க, எனக்கு பைபிள் படிக்க தெரியாதுங்க, செய்தி படிக்க தெரியாதுங்க, எனக்கு காது சரியா கேட்காதுங்க, டேப் போட்டு எல்லாம் கேட்க தெரியாதுங்க, முடியாது, என்னால போக முடியாது பார்வன் கிட்ட. லட்சக்கணக்கான சாக்கு போக்குகளை கூறினான். ஆனா வேதத்துல நம்மளுக்கு 2 சாக்கு போக்கு தான் இருக்குது. ஆனா உண்மையாவே அது மோசே இல்ல, நம்மளை பொருத்தி பாருங்க. சகோதரா, நான் உன் சரீரத்தை கொண்டு நான் இன்னைக்கு கிறிஸ்துவானவர் வெளிப்படணும்னு உன் சரீரத்தை கொண்டு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடு. நான் வசதி அம்மா சொல்றாங்க, இல்லை பாஸ்டர் நான் ஊருக்கு போயிடுவேன், வாரத்துக்கு ஒரு 3 மாதம் ஒரு முறை தான் பாஸ்டர். சரிம்மா, ஊருக்கு போறியா, அங்கே தான் நம்ம கடைசி கால செய்தி சபை இருக்கு, அங்கேயாவது போவோமா? இல்லைங்க பாஸ்டர், எனக்கு தான் அம்மா இருக்கிறாங்களே, மாதா அம்மா இருக்கிறாங்களே, மரியாதை இருக்கிறாங்களே, நாங்கள் அங்கே போவோம் பாஸ்டர். என்ன பாஸ்டர், கிறிஸ்துவ சரீரத்துக்குள்ள வந்து கிரியேசன் நினைக்கிறாரா, இல்ல மரியாமா உன் சரீரத்துக்குள்ள வந்து கிரியேசன் நினைக்கிறாங்களா? சொல்லுமா. நீ சபைக்கு போய் யாரை பிரதிபலிக்கணும்னு போறீங்க? கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும்னு போறீங்களா, இல்ல மரியாதை பிரதிபலிக்கணும்னு போறீங்களா? அப்ப கிறிஸ்து இருக்கிற சபைக்கு தானே போகணும், இல்லையா? வாசிப்பா அடுத்தது. ஆனால் அவரோ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் செகண்ட் கம்மிங். அவர் இறங்கினார் என்ற வசனம் மோசைக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. ஆனா ஜனங்களுக்கு மோசே உங்ககிட்ட தேவனுங்கிறா நான் எப்படி நம்புறது? இந்தா சைனை நான் காட்டுறேன், அடையாள அற்புதத்தை நான் காட்டுறேன், இந்தா உயிர்த்ததுல காட்டுறேன். தீர்க்கதரிசி மூலமா உயிர்த்ததுல வைக்கிற தீர்க்கதரிசி செஞ்சாரா? தீர்க்கதரிசி செஞ்சாரு. தீர்க்கதரிசியால ஒரு பேனை கூட அசைக்க முடியாதியா? வில்லியம் மரிய பிரணாம், தப்பா சொல்லிட்டேன், வில்லியம் மரிய பிரணாம் என்கிற ஒரு சாதாரண மனுஷனால ஒரு பேனா கூட அசைக்க முடியாது. 10 நிமிஷம் புரோஜனம் இல்லாத ஒரு வில்லியம் மரிய பிரணாம், சீரியஸா. ஆனா எப்போ அவர் வல்லமை வந்து தெரியுமா? எப்போ அவர் தீர்க்கதரிசி இந்த ஸ்தானத்தை அடைஞ்சாரோ அப்பவே பேனா இல்ல, பனி புயலே துரத்த முடியாத தேவன் அவருக்கு உதவி செய்ய அந்த காரியத்தை செஞ்சாரு. சாதாரண வில்லியம் மரிய பிரணாம் யாரால எந்த பிரயோஜனமும் எதுவுமே பண்ண முடியாது. எப்போ அந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்து வந்தாரோ, எப்போ அந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்தாவி இறங்கினாரோ, எப்போ அந்த வில்லியம் மரிய பிரணாம் என்கிற சரீரத்துக்குள்ள தேவன் கர்த்தர் இறங்கினாரோ அப்பவே அந்த சரீரம் என்னவாயிடுச்சு? மகத்தான சரீரம், தேவனை அவருடைய வார்த்தையை நிரூபிக்கிற சரீரமா வில்லியம் மரிய பிரணாமோட சரீரம் மாறிச்சு.
பேசலா. மோசே இப்படிதான் அசட்டை பண்ணான், இப்படிதான் அலட்சியமா இருந்தான். ஆனா தேவன் சொன்னாரு, நான் எங்க இருக்கிறாரா, உங்க கூட தான்ப்பா இருக்கிறேன். இன்னைக்கு அதே போலதான் மோசைக்கு உங்க கூட இருக்கிறேன்னாரு. ஆனா இயேசு சொன்னாரு, நான் உங்கள் கரெக்டா சொல்லுங்க, நான் உங்களோட கூடவும் இருக்கிறேன், உங்களுக்குள்ளவும் இருக்கிறேன். நீ தவறு செய்யும் போதெல்லாம் நான் உன்னை விட்டு தூரம் போயிடுவேன். நீ எப்பெல்லாம் பாவரிக்க செய்ய அப்ப உனக்குள்ள வந்துடுவேன். புரியுதாமா? புரியுதா இல்லையா? இனிமே நீ சொல்லுவேன், எதுக்கு சபைக்கு வரேன்னு. எதுக்கு சபைக்கு வர? ஆண்டவரை எனக்குள்ள பெற்றுக்கொள்ளத்துக்கு வரேன்னு சொல்லு. யாரா இருந்தாலும் எதுக்கு வசதியா சபைக்கு வர? ஆண்டவரை எனக்குள்ள பெற்றுக்கொள்ள வர, அவருடைய வார்த்தை நிரூபிக்கிறதுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லு. நாம் எதுக்கு சபைக்கு வரோம்? அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்காக நான் சபைக்கு வருகிறேன். நீ என்ன மனவாட்டியா? ஆம், அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்காக நான் மனவாட்டியா இருக்கிறேன். தேவையோட வா, தேவை முடிஞ்சோடனே போயிடாத. தேவையோடு வா. ஏன்னா 10 குஷ்டரோகிக்கு ஆண்டவர் தெரியும். ஒருத்தர் தான் நமக்கு நன்றி சொல்ல போறான், ஒருத்தர் தான் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறான். ஆனா ஆண்டவர் வரேன் எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துட்டாரு சுகத்தை. நான் ஏன் நம்ம அவ்வளோ கோவப்படுறேன்? அந்த 9 பேரோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னாமா, உன்னுடைய இவர்கிட்ட போய் காட்டு. யாருக்கிட்ட? ஆசாரிகிட்ட போய் மகத்தான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நீங்க தான் சொல்லி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நன்றின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனான். அவன் பரலோகத்துக்கு போயிருப்பான், நரகத்துக்கு போயிருப்பானா? சொல்லுங்க. பரலோகம் தானே போயிருப்பான். இயேசு கிட்ட நன்றி சொல்லிட்டு போனவன். மிச்சம் 9 பேரும் சுகத்தை வாங்கின்னு போயிட்டானுங்க. அவன் எந்த கர்மாலய மகனாங்க போனானோ, எந்த ஐயப்பன் கிட்ட போனானோ, எந்த சிஎஸ்சி சபைக்கு போனானோ, எந்த திருத்துவ சபைக்கு பெந்தகோ சபைக்கு போனானோ, எந்த வருகை வராத வருகை விசுவாசிக்காத கடைசி கால சபைக்கு போனானோன்னு தெரியல அந்த 9 பேருமே. ஆனால் அந்த ஒருத்தர் மட்டும்தான் சரியான தேவனை அடையாளம் கண்டு கொண்டான். இன்னைக்கும் இந்த கடைசி கால செய்தியில வில்லியம் மரிய பிரணாமுடைய ஊழியத்தை வைத்து இவர் தண்டா தேவன் இவருக்குள்ள இருக்கிறாரா, 2ஆம் வருகையிலே மனுஷகுமாரன் ஊழியம் இவருக்குள்ளதான் நடந்ததுன்றது ரகசிய வருகை ரகசியமா தான் இருக்கும். இணையும் நேரமும் செய்தி தலைப்பு என்ன? இணையும் நேரமும் அடையாளம். இணையும் நேரமும் அடையாளமா? கிறிஸ்துவின் காணக்கூடாத இணைப்பா, காணக்கூடிய இணைப்பா? இல்ல, காணக்கூடிய இணைப்பு. ஏன்னா நீதான் கிறிஸ்து இணைச்சிட்டாங்க, மனவாட்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றது வேத வார்த்தையில காட்டு, வேத வசனத்துல காட்டு, வில்லியம் மரிய பிரணாம் சொல்லிட்டு காட்டு. நான் ஒண்ணு கேட்கிறேன், கடைசி கால விசுவாச சகோதர சகோதரிகளே, முதல் வருகையிலே நான் வந்திருக்கிறேன்னு பைபிள்ல ஒரு வார்த்தை கூட கிடையாது. பைபிள்ல நான் முதல் வருகையிலே வந்திருக்கிறேன்ற ஒரு வேர்டு கூட கிடையாது, தெரியுமா? அதே போலதான் 2ஆம் வருகையில வந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுக்கு சொன்னாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, என்னை அனுப்பின பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நான் பேசுறேன். அதுதான் தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம் சொன்னாரு, நான் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒருத்தனுக்கு எங்க அப்பா நான் உன் பையன்டா, நான் தானே உன்னை பெத்தேன் அப்பா சொல்லி இருப்பாரா? டெய்லியும் சொல்லுவாரா? அப்பா வந்தா அவர் செய்யற ஆக்டிவிட்டிஸை கண்டுபிடிச்சிடலாம். உன்னை பெத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரனு போய் ஃபேன் ஷீட்டை வாங்கி கொடுத்துருப்பாரா? உன் அப்பான்றது நம்ம அப்பாண்டா, நான் தானே உன்னை பெத்தேன், நான் தானே பெத்தேன்னு காசு டெய்லி சொல்லிட்டாங்கிறேன். உரிமையா டேடி காசு கொடுங்க, என் பொண்ணு வருது, டேடி காசு கொடுங்க, இது வாங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இது வாங்க, உரிமையா கேட்குது. நான் போயிட்டேப்பா, நான் தான்ப்பா உன்னை பெத்தேன், யாரத்தான் தான்ப்பா உனக்குள்ள ஓடுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலதான் 2ஆம் வருகையிலே கிறிஸ்து பிரணாமுக்குள்ளே வந்திருக்கிறார், பரிசுத்தாவியர் வந்திருக்கிறார்னா இதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோசே போயிட்டு தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, சரி தேவன் உனக்குள்ள இருந்தா என்ன சைனு? ஜனம் கேட்டாங்களா இல்லையா? மோசைக்குள்ள தேவன் தானே சைனு, இந்தா கோலை போடுறோம், ஆமாம்மா அது இதை நான் தான் பண்ணுவேன். குஷ்டரோகம் வருது, என்கிட்ட கொத்தா குஷ்டரோகம் ஆளு இருக்குது, சரி இதெல்லாம் பண்றியா, இந்தா மண் எடுத்து தூக்குறேன், ஐயோ இதை எங்களால் பண்ண முடியாதுப்பா. தண்ணி அடிக்கிறேன், ரத்தமா மாறுது, இது எங்களால் பண்ண முடியாதுப்பா. அக்னி ஸ்தம்பம் வந்து நிக்குது ஜனங்க மேல, வானத்துல இருந்து காடை வருது, ஐயோ இதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுப்பா. மண்ணா வருது வானத்துல இருந்து, இது எங்களால பண்ண முடியாதுப்பா. செங்கடல் 2ஆ பிளக்குது, ஐயோ எங்களால பண்ண முடியாதுப்பா. இதெல்லாம் பண்ணது யாரு? மோசைக்குள்ள இருந்த தேவன். திருச்சி வில்லியம் மரிய பிரணாம் சாதாரண தீர்க்கதரிசி தான், அவரை தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார், அவர் பிரதர் என்று சொல்லுகிறார்.
எந்த இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயை சகோதரன் என்று சொல்லவே இல்லை. தீர்க்கதரிசி மோசே, தீர்க்கதரிசி ஆபிரகாம், தீர்க்கதரிசி ஈசாக்கு, தீர்க்கதரிசி யாக்கோபு, தீர்க்கதரிசி ஏசாயா, தீர்க்கதரிசி எரேமியா, தீர்க்கதரிசி யோவான், தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து, தீர்க்கதரிசி பவுல் தான் சொன்னாங்க. ஆனா வில்லியம் மரி பிரணாம் மட்டும் நம்ம பிரதர்னு, வேதத்துல நம்ம யாராவது சகோதரன் பவுல்னு சொல்லியிருப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையை நிரூபிப்பதற்கு என்ன வார்த்தை தெரியுமா? எதுக்கு மோசே செலக்ட் பண்ணார் தெரியுமா? நான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவேன் சொன்ன அந்த வார்த்தையை நிரூபிப்பதற்காக தான் மோசே என தேவன் வைத்தார். ஏன்னா தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பார்க்க முடியாத தேவன், காண முடியாத தேவன், ஒரு சத்தத்தை கேட்க முடியாத தேவன் ஒரு சரீரத்தை கொண்டு, மோசே என்கிற சரீரத்தை கொண்டு அவர் இறங்கி அந்த ஊழியத்தை செய்யும் போது, ஓ தேவன் மோசேக்குள்ள இருக்கிறாரா? ஒரு மனிதனுக்குள்ள தேவன் இருந்தார்னா இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளத்தை செய்வான். இந்த சபையில எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கூட்டிட்டு வா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பெரும்பாலான ஸ்ரீ வார்த்தையை நிரூபிப்பதற்கு இவரால் சுகப்படுத்த முடியுமா? வேதத்துல சொல்லுகிறது, அவர் வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள். சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, இவர் மேசியா இருந்தால் இவர் வஸ்திரத்தை தொட்டு நான் சுகத்தை வாங்கிக் கொள்வேன் என்ற அந்த வார்த்தையை நிரூபிப்பதற்கு தேவன் ஒரு பெரும்பாலான ஸ்ரீயை வைத்திருப்பார்ல. திரு சொல்றாரு, அதே வஸ்திரத்தை தான் யார் பங்கிட்டு போட்டா? கரெக்டா சொல்லுப்பா. வச்சிருக்கீங்களா பிரசங்க? நீங்களே சொல்லுங்க. போர் சேவகன் இதே வஸ்திரத்தை அவன் ஏன் பங்கிட்டு போனான் தெரியுமா? இந்த 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 வசனம் அவனுக்கு தெரிஞ்சுக்குது. ஒரு பெரும்பாலான ஸ்ரீ ஒருத்தி வஸ்திரத்தை தொட்டு சுகமாயிடுப்பான். அந்த சேவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஏதோ சேவகன் ஆனா குறை கண்டுபிடிக்கிறதுக்காக போறான். வஸ்திரத்தை ஏறா வாடா பங்கிட்டு போட்டுக்கலாம். இவர் வஸ்திரத்துல வல்லம் இருக்குதாமே வாடான்னு அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு ஒரு பெரும்பாலான ஸ்ரீயை தெரிந்து கொண்டாரே தவிர ரோம சேவர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு யோசுவா காலேபு மட்டும் தான் தெரிந்து கொண்டார். அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு வில்லியம் பிரணாமை தான் தெரிந்து கொண்டார். அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு அவர் உன்னியமே தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா? அதிகமான நபர்கள் தேவனுக்கு தேவையே இல்லை. அவர் 2-3 சாட்சித்தாலே போதுன்ட்டார். தேவனுக்கு தன் மனவாட்டிக்கு அவர் 2 பேர் மனவாட்டியா இருந்தாலும் சந்தோஷப்படுவார். எண்ணிக்கையில பிரியப்படுகிற தேவனே அவர் அல்ல. அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு அன்றைக்கும் ஒரு சரீரம் தேவை. மோசே காலத்துல நிரூபிப்பதற்கு அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு மோசே இருந்தாரு. ஆபிரகாம் காலத்துல அவர் வார்த்தை நிரூபிப்பதற்கு ஆபிரகாமை வைத்தார். நோவா காலத்துல அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு நோவா வைத்தார். ஆனா ஜனங்களுக்கு நோவா பைத்தியக்காரனா தெரிஞ்சான். ஜனங்களுக்கு மோசே பைத்தியக்காரனா தெரிஞ்சான். ஆபிரகாம் டெய்லி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்களாம், மச்சான் ஆபிரகாமே நான் ஃபெசிலிட்டி சென்டர் தந்துக்கிறான், சுதா ஃபெசிலிட்டி சென்டர் வரியா, ஐஸ்வர்யா ஃபெசிலிட்டி சென்டர் தந்துக்கிறான் வரியா மச்சான். யாரை கேட்டாங்க? கிண்டல் பண்ணாங்க அவன் சொந்தக்காரங்க. தெரியுமா உனக்கு? ஏய் மச்சான் 80 வயசு ஆகுது, உன் பொண்டாட்டி வர சாரா சின்ன பொண்ணு மெத்தாங்குது, வா எனக்கு தெரிஞ்ச கருத்தரிப்பு மையம் உனக்குது, வா அங்கே வந்து ஒரு குழந்தை டெஸ்ட் பேபி இது வா. அவன் சொன்னானா அவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டார், அதை நிரூபிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் நான் ஆபிரகாம். அவன் என்ன சொன்னானா? யாரெல்லாம் பண்ணாங்களாம்? யாரு? சொந்த மோசே அவங்க அக்கா தங்க அவங்க அண்ணனையும் அவங்க அக்காவும் ஏன்லாம் பண்றாங்க? எங்கேயோ போய் கூட்டு வந்துட்டாங்க அவர் கருப்பினத்தானே. தேவன் அங்கேயே மீறியாம குஷ்டரோகம் வர வச்சார். உன்னை கிண்டல் பண்றாங்களா? உன்னை மனவாட்டி இதுதான் ஊர்ல இல்லாத இயேசு கிறிஸ்து வந்துட்டாராம். இயேசு கிறிஸ்து வார்த்தையா வந்திருக்கிறாராம். வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள வந்துட்டாராம். தீர்க்கதரிசி ஊழியத்துல தேவனை பார்க்கணுமா? உன்னை அவமானப்படுத்துறாங்களா? கம்முன்னு விடு. அன்னைக்கு மீறியாம குஷ்டத்தை வர வச்ச பேர் இன்னைக்கும் வர வைப்பார் தேவன். உன்னை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ அவங்களே உன்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு தேவன் சொல்ல வைப்பார். இல்லையா? பாருங்கள், நோவாவை தேவன் செலக்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற ஜனங்களாம் நோவா என்னவா பார்த்தாங்களாம்? பைத்தியக்காரனா பார்த்தாங்களாம். ஆனா தேவன் அவனை என்னவா பார்த்தாரு? பைபிள் படிக்கல கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கக்கூடிய நபர் நோவா. ஆனா ஜனங்க பாருங்க நோவா என்னவா இருந்தா? பைத்தியக்காரனா. எல்லா காலத்திலையும் உலகத்துக்கு நீ பைத்தியமா நீ இருந்தா மாத்திரம்தான் நீ யாரோ ஒருத்தருக்கு தெளிவான நபரா இருக்கிறன்னு அர்த்தம். கண்ணுல கேன்சர் போயிடுச்சான், பொய் சொல்லுவா சுலோச்சனா வாயத்து வந்தா ஒரே பொய். எங்கேயோ போய் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்குது. சொன்னா கூட கவலைப்படாது. ஆமா நீ என்ன சொல்றியா அப்படியே போ, உனக்கு அதுதான் பொய்யாவிடம் போ. சில விஷயங்கள்லாம் நம்ம தெளிவுபடுத்த முடியாது சகோதர சகோதரியே. கர்த்தர் நமக்கு செய்கிற விஷயத்த
இதை நீ வெளியெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு அன்றைக்கு ஒரு பெரும்பாலும் வைத்திருப்பார் என்றால் இன்றைக்கு அவர் உன்னைய என்னை தான் வச்சிருக்கிறார். அவர் வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள முழுவதுமா இறங்கி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளாக ஒவ்வொரு பாட்டா வச்சு உன்னால முழுசா உன்னால வாழ்ந்து காட்ட முடியாது. தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் முழுசா வாழ்ந்து காமிச்சாரு. அவர் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு சிகரெட்டை தொடல, ஒரு பொண்ணை சைட் அடிச்சது கிடையாது, ஒரு குடியை தொட்டது கிடையாது. ஆனா நீ நானும் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் வார்த்தையின் முழுமையை வெளிப்படுத்தினார். வில்லியம் மரி பிரணாம் நம்முடைய தீர்க்கதரிசி நான் வார்த்தையின் ஒரு பாகத்தை வெளிப்படுத்தினால்தான் நம்ம சில தவறு செய்யும் போது ஒரு பொய்ன்னு சொன்னதுக்கே தேவன் அவர் அவ்வளவா அவர் புடமிட்டார். ஆனா ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லும் போது தேவன் நம்மளை ஏன் இது பண்றாரு தெரியுமா? அவருக்கு தெரியும் உன்னால இவ்வளவுதான் வாழ முடியும், உன்னால பொய் பேசாம இருக்க முடியாது, உன்னால தவறு செய்யாம இருக்க முடியாது, உன்னால பாவம் செய்யாம இருக்க முடியாது. ஆனாலும் நான் உன்னை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் நீ என் மனவாட்டி, நான் உன் மேல கிருபையா இருக்கிறேன், உன்னை கொண்டு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் உன்னை வச்சிருக்கிறேன், என் வார்த்தையை ஏதோ ஒரு பாட்டு நிரூபிக்கிறதுக்காக உன்னை வச்சிருக்கிறேன். நீ செய்யற தவறு கொஞ்சமா குறைச்சிக்கோ. கர்த்தர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்றேன், உண்மையாரு உத்தமமாரு, பொய் பேசாத, சபைக்கு வா, இது பண்ணு அதை பண்ணு சொல்றதை காட்டிலும் கிறிஸ்து யாரு, எங்க இருக்கிறாரு, அவர் எப்படி இதயத்துல பெற்றுக்கொள்ளுவதுன்ற வெளிப்பாடுள்ள செய்தியை பிரசங்கம் பண்ணாலே போதும். அவர் உனக்குள்ள வந்துட்டா சபைக்கு கரெக்டா வருவேன். அவர் உனக்குள்ள வந்துட்டா உனக்குள்ள இருக்கிற கெட்ட செல்லு செத்துரும். அவர் உனக்குள்ள வந்துட்டா உனக்குள்ள தலைவலி போயிடும். அவர் உனக்குள்ள வந்து ஏன்னா தேவனுக்குள்ள பலவீனம் பாங்கணும், பலனான பாண்டம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்து கிட்ட பலவீனம் ஒண்ணு, பலவீனம் ஒண்ணு இருக்குமா? கிறிஸ்து இருந்தாலே பலன் தான். கிறிஸ்துவின் பலன், கிறிஸ்துவின் ஆவினால் நம்ம அப்ப பிறக்கும் போது உண்மையாவே நீ கிறிஸ்துவ உள்ள கொண்டு வந்துட்டீனா உனக்கு தலைவலி வராது. கிறிஸ்து உனக்குள்ள கொண்டு அவரோட வார்த்தையை நீ உள்ள கொண்டு வந்துட்டீனா, அவரோட தழும்புலான சுகமான வசனத்தை நீ உள்ள கொண்டு வந்துட்டீனா உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. எது நடந்தாலும் கிறிஸ்து எனக்கு இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் விடுதலை பத்தியில சொல்றாரு. அவர் உனக்குள்ளே இருந்து உனக்குள்ளே ஜெபிக்கிறாராம். தேவன் உனக்குள்ளே இருந்து உனக்குள்ளே ஜெபிச்சு உனக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அவரு நீ நானும் வெறும் மண்ணு தான், நீ நானும் வெறும் மண்ணு தான். அவர் கேட்கிறாரு தெரியுமா, உன் இருதயத்துல இடம் கொடுக்குறியா? நீ அவருக்கு இடத்த மாத்திரம் கொடு. இந்த நாளுக்குரிய வார்த்தையா, இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி மூலமா கிறிஸ்து இன்னைக்கு இறங்கி இருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாருன்னு அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் போது இந்த செய்தி ஒவ்வொரு லைனும் கொடுப்பா. ஆமா கொடுப்பா. இந்த ஒவ்வொரு செய்தியும், இந்த ஒவ்வொரு லைனும் அவர் தேவனே இறங்கி வந்து பேசினார். அவர் தேவன் தான் இறங்கி வந்து கொடுத்தார். கிறிஸ்து தான்ப்பா வார்த்தையா வெளிப்பட்டிருக்காரு, கிறிஸ்து தான்ப்பா கர்த்தரா வெளிப்பட்டிருக்காரு. இந்த வார்த்தை தான்ப்பா தேவன், இந்த வார்த்தை தான்ப்பா பரிசுத்த ஆவியா வந்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் மூலமா கிரியை செய்யறாரு. ஒரு மனுஷன் மூலமா பனி புயல வெளியே துரத்தை அமைச்சது யாரு? வில்லியம் மரி பிரணாம் அல்ல, அது கிறிஸ்துப்பா, அது தேவன்பா. அணிலை உண்டாக்குனது அது யாரு? அது தேவன்பா. பிரணாமால எதுவுமே செய்ய முடியாது. உண்மையாகவே பிரணாமுக்குள்ள இருந்த தேவன் இன்னைக்கு நமக்குள்ளவும் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நிரூபிப்பதற்கு அவர் உண்மையையும் பயன்படுத்துகிறார். ஒரு சாக்கு போக்கு சபைக்கு வருவதற்கு சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு, அவருடைய மனவாட்டி என்ற ஸ்தானத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு தேவைக்கு மாத்திரம் சபைக்கு வராதீர்கள். தேவைக்கு மாத்திரம் அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கான சபைக்கு வரேன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையா வந்திருக்கிற தேவனை என் சரீரம் மூலமா நிரூபிப்பதற்காக நான் சபைக்கு வருகிறேன். எதுக்கு நம்ம சபைக்கு வரோம்? அவருடைய கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மாம்சமா இருந்தார். அந்த மாம்சம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள வந்திருக்கு. அதுதான் அவருடைய புதிய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை. அவருடைய வார்த்தை தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை உன் சரீரத்துக்குள்ள இருந்து நிரூபித்து காட்டு. அந்த கிறிஸ்து வார்த்தை என்கிற கிறிஸ்துவை வில்லியம் மரி பிரணாம் என்ற சரீரத்துக்குள்ள நிரூபித்து காண்பித்தார். ஜெபிச்சா உயிர்த்தது நடந்தது, ஜெபிச்சாரு சுகம் நடந்தது, தீர்க்கதரிசி ஜெபித்தாரு. நம்ம சொல்றாரு, இது என்னுடைய கரம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவோட கரம் என்றாரு. அதே போல எல்லா வார்த்தையிலும் அதே தான் நீயும் சொல்லணும். பிசாசு தலைவலி உண்டு, நான் யார் தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவால கழுவப்பட்டவன். கிறிஸ்து அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சரீரம். என்னை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை வெளியே போ பிசாசே, தலைவலி கொண்டு வந்த பிசாசு நீயே சொல்லு. நான் வசந்தியம்மா, நீயும் வயிறு வலிதா, வயிற்று கைவி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இது கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட, கிறிஸ்துவினால் பிறந்த ஆவிக்குரிய வேதத்தில் பிறந்த மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ நான், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன். எனக்குள்ள இந்த வயிற்று வலியை கொண்டு வந்த பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தை வெளியே போ நீயே சொல்லு. அவர் வார்த்தை நீ நிரூபி. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நிரூபிப்பதற்கு அவர் உன்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இதுதாங்க ஒரு உண்மையான ஒரு பிரசங்கம். அவரை பிரதிபலிக்கிறதுக்காக தான் தேவன் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். வேற எந்த நோக்கத்துக்காக இல்லைங்க. நீ சோறுக்காகவோ சுகத்துக்காகவோ அற்புதத்துக்காகவோ சபைக்கு வந்து நம் தேவனை அலட்சியப்படுத்த வேண்டாம். உன்னை தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போக இறங்கியிருக்கிறார். உனக்கு சுகத்தை மட்டும் குத்துட்டு பூமியிலே குத்துட்டு நரகத்துக்கு போகணும்னு அவர் ஆசைப்படல. உன்னை வளர்த்து உன்னை பெரியாள் ஆக்கி உன்னை ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சு பார்க்கணும் தான் எந்த தகப்புன்னு ஆசைப்படுவான். நல்லா வளர்த்துட்டு நல்லா பெருசாக்கிட்டு போட எங்கன்னா கண்கண தேசத்தில் போய் போயிச்சுக்கிற ஒரு தகப்பன் சொல்லுவானா? அவனை அழகாக பார்த்து அவன் சம்பாதிச்சு தான் தகப்பன் கால் மேலே கால் போட்டுன்னு, தம்பி அப்பா இந்தப்பா சம்பளம், அப்பா இந்தப்பா காரு, அப்பா இந்தப்பா பங்களா, அப்பா இந்தப்பா நகை, அப்பா இந்தப்பா சாப்பாடுன்னும் போது அந்த தகப்பன் சொல்லுவாய். அதாவது ஈன்ற போயதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர்னு கேட்ட தாய் என்ற மாதிரி உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நீ உட்காந்துட்டு நமக்குள்ளே உட்காந்துட்டு என்னுடைய வேலையை மனவாட்டி செய்கிறா, என் வேலையா? ஏன்னா தேவனுக்கு ஒரு சரீரம் இல்லை, அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை. இயேசுக்கு சரீரத்தை எடுத்து முழுசாக பயன்படுத்தினாரு. வில்லியம் மரி பிரணாம் சரீரத்தை எடுத்து பயன்படுத்தினாரு. இன்னைக்கு அவர் உன் சரீரத்தை என் சரீரத்தை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறாருமா? அவர் பயன்படுத்தணும் சரீரத்தை கொடு. சுயநலமான வாழ்க்கை வேண்டாம், சாக்கு போக்குள்ள வாழ்க்கை வேண்டாம். இருக்கிற ஜீவியத்தில் கர்த்தருக்கென்று வாழ்ந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அவரே உனக்குள்ள வந்து அவரே கிரியை செய்கிறாரு. அவர் உனக்குள்ள வந்து அவரே ஜெபிக்கிறாரு. அவர் உனக்குள்ள வந்து அவரே வியாதியை சுகப்படுத்துறாரு. அவர் உனக்குள்ள வந்து அவரே சபைக்கு வர்றாரு. அவர் உனக்குள்ள அதான் சொல்றாரு, பிதாவானவர் உனக்குள்ள வரலன்னா நீ சபைக்கு வர மாட்டியான். பிதாவானவர் உனக்குள்ள இல்லைன்னா நீ ஜெபம் பண்ண மாட்ட. பிதாவானவர் உனக்குள்ள இல்லைன்னா நீ செய்தியை வாசிக்க மாட்ட. எல்லாமே அவர் உனக்குள்ள இருந்ததான் எல்லாத்தையும் செய்யறாரு. தேவன் வெளியே இல்லை, அவர் உனக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதான நேரத்தை நம்முடைய ஊழியக்காரர் அருணாமசத்தில் ஒப்பு கொடுப்போம். God bless you brother, God bless you sister. கேமரா பார்க்கவே இல்லை. சொல்லுங்க இருந்துச்சு என்ன சொல்றா பாஸ் பண்ணுப்பா, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. நிச்சயமாகவே ஒரு வெளியேற பெற்ற ஒரு வார்த்தை. சகோதரர் சொன்ன போல பேசிட்டு இருக்கும்போது என் மைண்டில் ஒரு காரியம் வந்தது. நம்மளாம் ஒரு பொம்மை தான் இருக்கும் இல்லையா? நம்மளாம் ஒரு பொம்மை தான். பொம்மை ஒரு பேட்டரி போட்ட பொம்மை, அந்த பேட்டரியில் ஓடுமா? அல்லேலூயா. நம்ம ஒரு பொம்மையாக தான் இருக்கு. நம்ம இயக்கிறது யாரு? தேவன் தான் அந்த பேட்டரியாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்றாரு. சபைக்கு நம்ம அநேக காரியங்கள் சகோதரர் பேசினாரு. இப்போ தேவன் என்னை கொண்டுடுவாருன்றதுக்காக நம்ம சபைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆஸ்ட் என்னை திட்டுவாரு, ஊர்ஜனம் கேட்க என்ன சர்ச்சைக்கு, அதுக்காக நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதற்காக நான் சபைக்கு வரேன். அல்லேலூயா. சகோதரர் சொன்ன போல நம் தேவனை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக நம்ம என்ன பண்றோம்? சபைக்கு வரோம். அல்லேலூயா. நாமல்ல, அவர் நம்மை முந்தி நேசித்தனால அல்லேலூயா நாம் தேவனை நேசிக்கிறோம் என்ற காரணத்துக்காக தான் நம்ம சபைக்கு வரும். அல்லேலூயா. முற்றிலுமாக நாம் கிடையவே கிடையாது. பாருங்க, ஜெபம் பண்றது கூட நாம கிடையாது. வசனம் சொல்லுது, வைராக்கிய வாஞ்சியோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். அந்த ஆவியான நமக்குள்ள வந்துதான் அந்த ஜெபத்தையே தூண்டுறாரு. அல்லேலூயா. எல்லாமே பண்றது அவர் தான். நாம் ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு சரீரமா தான் இருக்கிறோம். அதுக்கு தான் தேவன் நமக்குள்ள வர்றதுக்கு தான் அவர் பிரயாசப்படுறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல 2 விதமான ஆவிகள்லாம் பண்ணுது. இந்த உலகத்தை ஆட்சி செய்யுது. அல்லேலூயா. 2 விதமான ஆவி. ஒன்று பிசாசின் ஆவி, ஒன்று கிறிஸ்துவின் ஆவி. அல்லேலூயா. மனிதன் எப்போ பாவத்துல விழுந்தானோ அப்பவே பிசாசின் ஆவி உள்ள வந்துடுச்சு. அல்லேலூயா. மனிதனை மறுபடியும் கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள வரும்படியாதான் தேவனை அழைக்கும் சபைக்கு கொண்டு வர. அல்லேலூயா. சகோதரன் சொன்ன போல கிறிஸ்துவின் ஆவி உள்ள வந்தாலே எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. அதுதான் அங்கே பாடா இருக்கு. அவர் உள்ள வந்துட்டாருன்னா உள்ளக்கிறது வெளில போயிடும். திரு சொன்ன காரணம் பலனானது உள்ள வரும்போது பலவீனமானது என்ன பண்ணும்? ஓடி போயிடும். அல்லேலூயா. பலனான கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரும்போது பலவீனமானது வெளியில ஓடி போயிடும். அல்லேலூயா. பிரைஸ் தான். இப்போ கிறிஸ்துவை தான் நம்ம உள்ள கொண்டு வரணும்.
இன்னைக்கு சொல்ல போல நம்ம மாதாவோட நாமத்தில் ஜெபம் பண்ணால் எதுக்காக நடக்குமா? அப்படி தெரிஞ்ச நமக்கு ஏன் நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை? அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஏன் மாதாவோட நாமம் ஜெபிச்சா அப்போ நடக்குமா? ஏன் ஜெபிக்கலாம்? மாதா பெரியவன் தானே, அவன் கடவுள் தானே, அவங்க நாமத்தில் கேட்கலாம் ஏதாவது? ஏன் மாதாவின் நாம பேய் ஓடுனா போய் இன்னும் 10 பேய் கூட்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கிறது யார் தேவன் இன்னைக்கு வேதம் சொல்றா இல்லையா? பிசாசுக்கு தெரியுது தேவன் யாருன்னு. தேவன் ஒருவர் இருக்கிற பிசாசுகளும் விசுவாசனை பண்ணுதான் நடுங்குது. ஆனா சபைக்கு போறவங்களுக்கு யாருன்னு தெரியும். அல்லேலூயா. சில பேர் ஏன் திருக்க சொல்றான்னா அது வேதாவுடைய ஒரு வழிமுறை. அதான்மா சகோதரர் சொல்ல வர. ஏன் திருக்க மனிதனை உயர்த்தல? அல்லேலூயா. மனிதனை உயர்த்தல. தேவன் ஒரு வழியை வைத்திருந்தாரு, அந்த வழியை திருக்கதரிசியா இருக்கிறான் தேவன். நான் தான் தேவன் வந்து இறங்கி இருக்க முடியுமா முடியாதா? எல்லா அற்புதம் செய்த முடியுமா முடியாதா? சொல்றாரு இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதத்தெல்லாம் சொல்லி அவர் எங்குமே பெருமையா அவர் என்ன பண்ணலையா படுத்திக்கலையா? அல்லேலூயா. தேவன் காமிச்சு நான் தான் அவ்வளவு அற்புதம் செஞ்சு மறைஞ்சு போயிடுறாரு. அது யார் செஞ்சாலும் தெரியல, அந்த குருடனுக்கு யார் செஞ்சாலும் தெரியல. அதுக்கப்புறம் அவர் தனியா சொல்லும் போது தான் இவர் தான் செஞ்சாருன்னே தெரியுது. அல்லேலூயா. அவர் துவக்கத்துல எப்படி தன்னை வெளிப்படுத்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டாரோ முடிவிலையும் அப்படிதான் தெரிந்து கொள்வார். அந்த முடிவில் வந்த மனிதன் தான் வில்லியம் மரியம் என்ற பர்னாம் என்ற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவார். தேவனை மறந்துட்டாங்க எல்லாரும், பைபிளை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரே தேவனை மறந்துட்டாங்க, ஞானஸ்தானத்தை மறந்துட்டாங்க. உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க இல்லையா? அவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க, அப்படித்தானம்மா? கொடுத்தாங்களே இல்லையா? ஆனா அப்படி பைபிள் எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. இதை மறந்துட்டோம். இன்னைக்கு தேவன் யாருக்குள்ள வாசம் செய்யறாங்க? திருக்கதரிசி சொன்னாரு இந்த ஞானஸ்தானம் தப்பு, இது எடுக்கக்கூடாது. தேவன் தான் சொல்றாரு, சொன்னது தேவன் தான். ஆனா ஒரு மனிதனுக்குள்ள சொல்றாரு. தேவன் வானத்திலிருந்து பேசிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அவர் வழி அது கிடையாது. ஒரு மனிதன் சொன்ன பிறகு அவர் வார்த்தையை நிரூபிப்பதற்கு தேவன் ஒரு மனிதனையே தெரிந்து கொண்டார். அவர் ஆதியில எப்படி நோவா தெரிந்து கொண்டாரோ மக்கள் அவனை படிப்பறிவில் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் அவனுக்குள்ளதான் ஒளிந்திருந்தார். ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். எதுக்காக? அவரோட வார்த்தை என்ன வார்த்தையா? அவர் இப்போது இங்க இருக்கிறான்னு நிரூபிக்க. அல்லேலூயா. அவர் தான் தேவனை நிரூபிக்கிறதுக்கு மனிதன் தெரிந்து கொண்டார். தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட தேவன் நிரூபிக்க தான் ஒரு சாதாரண மனிதன் தெரிந்து கொண்டார். அவர் அங்க இருக்குன்ற நிரூபிக்கிறது கிடையாது. சொல்ற மோசையோடு கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூடவே இருக்கிறேன். மோசைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு மனவாட்டிய நம்மளுக்கு என்ன கொடுத்த நோக்கம்னா அவர் நம்ம கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் பார்த்தா சாபம் நம்மளை பார்த்து சிரிக்கும். ஆனா தேவன் சொன்னதான் தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிப்பதற்கு எந்த சபை ஸ்தாபனத்தை தெரிந்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. ஒரு போப்பை தெரிந்து கொள்ள, கத்தோலிக்கத்தை தெரிந்து கொள்ள, சிஎஸ்ஐ தெரிந்து கொள்ள. அல்லேலூயா. அவர் வார்த்தையை நிரூபிப்பதற்கு ஒரு எளிமையான தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தேவன் மனவாட்டியை தெரிந்து கொண்டார். எல்லாரும் நம்ம சாட்சி சொன்ன ஏன் அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பது. மருத்துவத்தை பொய்யாக்குறதுக்காக தான் தேவன் சகோதரனை நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு அவன் எவ்வளவு படிச்சானோ அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். டாக்டர் பேசுறான், அவன் படிச்சதுக்கான அறிவு மட்டும் தான் அவனுக்கு இருக்குது. யாரோ எழுதினாரு, அதை இவன் படிச்சான், படிச்சுட்டு அவன் சொல்றான். அல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் மேலான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தை நிரூபிப்பதற்கு இதுக்கு மரியாதை இருக்கிறாங்க. அவர் வார்த்தை நிரூபிப்பதற்கு நீங்க எல்லா சகோதரி இருக்காங்க. அல்லேலூயா. நம்ம ஏன் சபைக்கு வரோம்? தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் இங்க ஜீவிக்கிறாரு. அதுக்கு அடையாளமே நாங்க தான். பாருங்க, காண்பிக்குதா, இந்த உலகத்துக்கு காண்பிக்குதா தேவன் நம்மளுக்கு வச்சிருக்காரு. இந்த பாவப்பட்ட இந்த பார்வன் உலகத்திலையும் தேவனை சேர்த்துப்பட்ட ஒரு சிறிய சபை தேவன் இருக்கிறார் காண்பிக்குதா? தேவன் நம்மளோட வார்த்தையை நிரூபித்துல நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் நிறைய பேசினார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க இருக்கிறார் என்பதுக்கு அடையாளமே நாம தான். அல்லேலூயா. நாம போயிட்டோம்னா இங்க இல்ல, இங்க யாரும் இல்ல, தேவன் இல்ல, இல்லவே கிடையாது. இந்த கிருபை இந்த பூமியில இருக்கிறது ஒரே நோக்கம் மனவாட்டியாக நாம போயிட்டோம்னா தேவன் இல்ல. அல்லேலூயா. அவர் நம்ம இருக்கிறார் நிச்சயமே நாம தான். அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றவே நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொன்னார், அருமையா சொன்னார். வியாதியா வந்தது,
அவர் இருக்கிறாரு. சுகம் அளிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று காண்பிக்காதக்காகவே தேவன் உங்களை வச்சிருக்கிறார். நாம் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் நம்மளை ஆஸ்வாதமா வச்சிருக்கிறான்றது தான். அது கிடையாது ஆசீர்வாதம், அது கிடையாது. நான் பணக்காரனாத பத்தியா இதான் தேவன் அப்படி, அது கிடையாது கிடையாது. அல்லேலூயா. அருமையா பைபிளோட வசனம் இருக்குது. அந்த குருடன் பிறக்கப்பட்ட நோக்கம் என்ன? தேவனுடைய நாமம் மகிமைக்காக கூட பண்ணான். அவங்க அப்பா செஞ்ச பாவம் இல்ல, அவங்க முன்னோர் செய்த பாவம் இல்ல, அவன் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே அவன் பிறந்தது போல மனவாட்டியாக நம்மை, படிப்பறிவு இல்லாத நம்மை, அல்லேலூயா, எந்த ஸ்தாபனத்திலும் சேராத நம்மை தேவன் வெளிப்படுத்தி வந்து நம்மளுடைய வார்த்தை நிரூபிக்கும் நம்ம அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உண்மையான ஒரு செய்தி தேவனுடைய வார்த்தை கேட்ட உங்களை ஒவ்வொருவரும் கூட தேவன் ஆஸ்வதிப்பாராக. நம்ம எழுந்து நிற்போமா? நம்ம ஒரு பாடலை கூட பாடும்போது நாம் தேவனை கேட்ட காணிக்கை செலுத்துவோம்.